VCD நம்பர் 657 657 ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். முரளி டேட்டு 29/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 21/4/2007. क्लास है 29 अगस्त 1967. ஓம் சாந்தி. இன்றைய நைட் கிளாஸ் ஆயிருக்குது 29 ஆகஸ்ட் 67. ये है ज्ञान मार्ग. இதா இருக்குது ஞான மார்க்கம். और वो है भक्ति मार्ग. பிறகு அதா இருக்குது பக்தி மார்க்கம். ज्ञान मार्ग ஞான மார்க்கம் माना जानकारी का मार्ग. அப்படின்னா தெரிஞ்சுக்கிற மார்க்கம் ஆயிருக்குது, தகவலினோட மார்க்கம் ஆயிருக்கு. அச்சா, भक्ति मार्ग में जानकारी नहीं होती है. பக்தி மார்க்கத்துல என்ன தகவல்ன்றது கிடைக்கிறது இல்லையா? भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல कुछ जानते नहीं है क्या? எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லையா? जानते तो हैं, தெரிஞ்சுக்கிறாங்க தான். लेकिन जो कुछ भी जानते हैं वो सब नकामी बातें. ஆனா ஏதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அதெல்லாமே வேஸ்டான பேச்சுகள் தான். அப்படின்னா வேலைக்கு வராத விஷயங்கள் தான். काम की कोई बात नहीं. வேலைக்கு வரக்கூடியது எதுவுமே இல்லாதது. क्यों? ஏன்? भक्ति मार्ग में काम की कोई बात नहीं है. பக்தி மார்க்கத்துல வேலையினோட விஷயங்கள் எதுவுமே இல்ல. क्यों काम की बात नहीं है? ஏன் வேலைக்கு வராத விஷயங்கள்? ஏன் வேலைக்கு வராத விஷயங்கள் இல்ல? क्योंकि ஏன்னா जो कुछ भी भक्ति मार्ग में जानते हैं ஏதெல்லாம் பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு தெரியுமோ वो दुख की ओर ले जाने वाला है. அது துக்கத்து சைடுக்கு அழிச்சிட்டு போகக்கூடியதா இருக்குது. और ये है ज्ञान मार्ग. பிறகு இதா இருக்குது ஞான மார்க்கம். जानते हैं, தெரியும், जानकारी है, அந்த தகவல்ன்றது இருக்குது, ज्ञान है. ஞானம் இருக்கு. किस बात का ज्ञान है? எந்த விஷயத்துக்கான ஞானம் இருக்குது? सत्य का ज्ञान. உண்மையான விஷயத்துக்கான ஞானம் இருக்கு. सत्य क्या है? உண்மை என்ன இருக்கு? जो सुख देने वाला है सो सत्य है. இப்போ யாரு எது சுகத்தை கொடுக்க கூடியதோ அது உண்மையானதா இருக்கு. जो दुख देने वाला है सो எது துக்கத்தை கொடுக்க கூடியதா இருக்குதோ அது असत्य है. அது அசத்தியமா இருக்குது. दुखदायी है रावण துக்கதாயி ஆயிருக்கான் ராவன். और सुखदायी है राम. பிறகு சுக கொடுக்க கூடியவர் ஆயிருக்காங்க ராமர். सुख देने वाला एक है சுகத்தை கொடுக்க கூடியவர் ஒருத்தராயிருக்காங்க. और दुख देने वाले रावण के अनेक सिर हैं. பிறகு துக்க கொடுக்க கூடிய ராவணனோட தலை அநேக இருக்குது. और मुखिया बनकर के बैठे. அவங்க முக்கியமானவங்களாக ஆகி உட்கார்ந்துடுறாங்க. एक है सुखदाता, बाकी सब है दुखदाता. ஒருத்தராயிருக்காங்க சுக்க கொடுக்க கூடிய வள்ளல், பாக்கி எல்லாருமே துக்க கொடுக்க கூடியவங்க ஆயிருக்காங்க. तो सत्य किसे कहा जाए? அப்போ உண்மைன்னு சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? ज्ञान किसे कहा जाए? ஞானமன் எதுக்கு சொல்லப்படுகிறது? जो सच्चा है என்ன உண்மையா இருக்குதோ सो सुख देने वाला है. அது சுகத்தை கொடுக்க கூடியதா இருக்குது. जो झूठा है என்ன பொய்யா இருக்குதோ वो
அது दुख देने वाला है। துக்க கொடுக்க கூடியதா இருக்கு. दुनिया में है सब भक्ति मार्ग, உலகத்துல எல்லாமே பக்தி மார்க்கம் இருக்குது. सारी दुनिया में முழு உலகத்துல जो भी भक्ति मार्ग ज्ञान मार्ग है ஏதெல்லாம் பக்தி மார்க்கம் அஞ்ஞான மார்க்கம் இருக்குது. वो इसलिए अज्ञान मार्ग है அது ஏன் அஞ்ஞான மார்க்கமா இருக்குதுன்னா कि दुख की ओर ले जाता है। ஏன்னா துக்கத்தை பக்கம் அழைச்சிட்டு போக கூடியதா இருக்குது. दुनिया किस ओर जा रही है? உலகம் எந்த பக்கம் போயிட்டு இருக்குது? 2500 वर्ष की हिस्ट्री मनुष्य के पास मौजूद है। 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட இருக்குது. दुनिया सुख की ओर जा रही है உலகம் சுகத்தை பக்கம் போயிட்டு இருக்குதா या दुख की ओर जा रही है? இல்லன்னா துக்கத்து பக்கம் போயிட்டு இருக்குதா? दुख बढ़ता जाता है और सुख घटता जाता है। துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, பிறகு சுகம் என்றது. तो दुख की ओर जाना அதாவது துக்கத்தை பக்கம் போகிறதுனா माना अज्ञान मार्ग में है, அப்படி என்ன அஞ்ஞான மார்க்கத்துல இருக்கீங்க. और सुख की ओर जाना பிறகு சுகத்தை பக்கம் போகிறதுனா माना ज्ञान मार्ग में है। அப்படி என்ன ஞான மார்க்கத்துல இருக்கீங்க. सुख சுகம் स्वरूप ஸ்வரூபம், और दुख स्वरूप। பிறகு துக்க ஸ்வரூபம். आत्मा सुख स्वरूप है, ஆத்மா சுக ஸ்வரூபமா இருக்கா, शांति स्वरूप है, சாந்தி ஸ்வரூபமா? लेकिन अभी क्या है? ஆனா இப்போ என்ன இருக்குது? दुख स्वरूप है। துக்க ஸ்வரூபமா இருக்கு. ऐसा कोई मनुष्य मात्र सृष्टि पर नहीं है இப்படி எந்த மனிதன் கூடயும் இந்த சிருஷ்டில இல்ல जो कहे யார் இப்படி சொல்ற போல कि दुख और अशांति हमारे पास नहीं आ सकती। துக்கம் பிறகு அசாந்தி நம்ம கிட்டயே வர முடியாதுன்னு சொல்ற போல யாரும் இல்ல. सब सुख शांति के भिखमंगे, எல்லாருமே சுக பிறகு சாந்திக்காக பெக்கர்ஸ் ஆயிருக்காங்க. मन सब सत्य से दूर है அப்படின்னா எல்லாருமே உண்மையிலிருந்து தூரமாக இருக்காங்க. और असत्य से चिपके हुए हैं। பிறகு அசத்தியத்தை கூட ஒட்டிருக்காங்க. सत्य एक बाप सत्य உண்மைன்னா ஒரு அப்பா உண்மையானவர், और अनेक है பிறகு நிறைய பேரு असत्य। ये அசத்தியம். है झूठ खंड। இது பொய்யான கண்டம் தான் இருக்குது. झूठ खंड में सब झूठे, பொய்யான கண்டத்துல எல்லாருமே பொய்யானவங்க. झूठे लेना, झूठे देना, झूठे भोजन, झूठ चबेना। பாபா சொல்றாங்க குடுக்கறது, குடுக்கல் வாங்கல், சாப்பாடு எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. हर बात में झूठी ही झूठ। ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் வெறும் பொய் தான். बाप आकर सत्य बताते हैं, அப்பா வந்து உண்மையான விஷயத்த சொல்றாங்க. बाप है ही सत्य चित्त आनंद। அப்பா ஆயிருக்கிறதே சத்திய சித்த ஆனந்த், सच्चा है, உண்மையானவர் ஆயிருக்காங்க, चैतन्य है சைத்தன்யமானவர் और மற்றும் आनंद स्वरूप है। ஆனந்த ஸ்வரூபம் ஆயிருக்காங்க. आनंद स्वरूप माना सुख स्वरूप है। ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா சுகஸ்வரூபம் ஆயிருக்காங்க. तो सत्य बाप आकर बताते हैं அதாவது உண்மையான அப்பா வந்து சொல்றாங்க. कि अज्ञान क्या है அஞ்ஞானம் அண்ணா என்ன இருக்குது, और ज्ञान क्या है। பிறகு ஞானம் அண்ணா என்ன இருக்கு. दोनों की पहचान देते हैं। ரெண்டு விஷயத்துக்காக கூடயும் அறிமுகத்தை கொடுக்கறாங்க. अज्ञानी मनुष्य அஞ்ஞானி மனிதர்கள் अज्ञानता की दुनिया में पड़ा है, அஞ்ஞானத்தினோட உலகத்துல கிடைக்கிறாங்க. उसको पता नहीं है सत्य क्या है அவங்களுக்கு தெரியாது உண்மைன்னா என்ன இருக்குதுன்னு. और असत्य क्या है। பிறகு அசத்தியம் என்ன பொய் என்ன என்னன்னு தெரியாது.
ऐसे तो बड़े बड़े जज बैठे हुए हैं, அப்படி பார்த்தோம்னா பெரிய பெரிய ஜட்ஜஸ் உட்கார்ந்து இருக்காங்க, जजमेंट देने वाले। ஜட்ஜ்மெண்ட்ட கொடுக்க கூடியவங்க. इस बात का जजमेंट देते हैं। எந்த விஷயத்துக்கான ஜட்ஜ்மெண்ட்ட கொடுக்கறாங்க? सत्य क्या है, உண்மை என்ன, असत्य क्या है, பொய் என்ன இருக்குது, न्याय क्या है, நியாயம் என்ன, अन्याय क्या है। அநியாயம் என்ன இருக்கு. बड़े बड़े धुरंधर बैठे हुए हैं, பெரிய பெரிய சக்திசாலி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. लेकिन फिर भी ஆனாலும் सत्य सामने नहीं आता। உண்மை என்றது முன்னால வருறதில்ல, झूठ ही झूठ बढ़ता जाता है। வெறும் பொய் தான் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. अभी सत्य बाप आकर के बताते हैं, இப்போ உண்மையான அப்பா சொல்றாரு, सत्य का निचोड़ है சத்தியத்தினோட சாரமா இருக்கு आत्मा ज्योति बिंदु। ஆத்மா ஜோதி பிந்து. உண்மைக்கான சாரமா இருக்குது ஆத்மா ஜோதி பிந்து. इस स्वरूप में अगर टिकेंगे இந்த ஸ்வரூபத்துல ஒருவேளை நிலைச்சிட்டீங்கன்னா तो सत्य की पहचान होती जाएगी। அப்போ உண்மைக்கான அடையாளம் அந்த ஒரு அறிமுகம் ஆயிட்டு இருக்கும், அத பற்றி தெரிய வரும். सत्य है आत्मा, சத்தியமா இருக்குது ஆத்மா, असत्य है शरीर, பிறகு அசத்தியமா இருக்குது சரீரம், देह। தேகம். देह के 5 तत्व, தேகத்தினோட 5 தத்துவங்கள். जहाँ देह के 5 तत्व हैं, எங்க தேகத்தினோட 5 தத்துவங்கள் இருக்குதோ बल चैतन्य में है, பல சைத்தன்யத்துல இருக்குது. तो भी ஆனாலும் उनमें काम क्रोध मोह अहंकार அதுல காம குரோத மோக அகங்காரம் भरा रहता है, நிறைஞ்சிருக்கும், देहभान भरा रहता है। தேகாபிமானம் நிறைஞ்சிருக்கும். क्योंकि आत्मा अपन को देह समझ बैठी है। ஏன்னா ஆத்மா தன்னை தேகம நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. देहभान आने से, देह अहंकार आने से தேகாபிமானம் வர காரணத்தினால, தேக அகங்காரம் வர காரணத்தினால अज्ञानता की ओर बढ़ते जाते हैं। அஞ்ஞானத்தினோட பக்கம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்திலிருந்து आत्माभिमान आने से ஆத்மாபிமானம் வர்றதுனால सत्य की ओर बढ़ते जाते हैं। உண்மையான விஷயத்தை பற்றி அதுல முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. अभी बाप आया हुआ है सत्य, இப்போ அப்பா வந்திருக்காரு உண்மையானவர், बताते हैं कि सत्य युग आने वाला है சொல்றாங்க உண்மையான யுகம் வரப்போகுது, और झूठ खंड பிறகு பொய்யான கண்டம் जाने वाला है। போக போகுது. ज्ञान की दुनिया आने वाली है, ஞானத்தினோட உலகம் வரப்போகுது, सत्य की दुनिया सत्युग आने वाला है, உண்மைக்கான யுகம் சத்யுகம் வரப்போகுது. और अज्ञानता की दुनिया झूठ खंड பிறகு அஞ்ஞானத்தினோட உலகம் பொய்யான கண்டம் खलास होने वाला है। விநாச ஆக போகுது. ये देह की दुनिया है। இது தேகத்தினோட உலகமா இருக்குது. देह की दुनिया में தேகத்தினோட உலகத்துல 5 तत्वों की भी प्रधानता है, 5 தத்துவங்களது கூடயும் முதன்மை என்றது இருக்கு, और 5 विकारों की भी பிறகு 5 விகாரங்களது प्रधानता கூடயும் है। முதன்மை இருக்குது. 5 विकारों का बाप है देह अभिमान, 5 விகாரங்களுக்கு அப்பா ஆயிருக்காங்க தேகாபிமானம் ஆயிருக்கு. और देह की बनावट होती है 5 तत्वों से। பிறகு தேகம் என்றது 5 தத்துவங்களால உருவாகுது. तो 5 तत्व அதாவது 5 தத்துவங்கள் देह का सार, 5 தத்துவங்கள் தேகத்தினோட சாரமாயிருக்கு. जिनसे 5 तत्व वाला शरीर बनता है। தேகத்திலிருந்து 5 தத்துவங்களினோட சரீரம் என்றது அது உருவாகுது. और आत्मा பிறகு ஆத்மா
5 तत्वों के बने हुए शरीर से बिल्कुल भिन्न। 5 தத்துவங்கள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிற சரீரத்திலிருந்து முழுமையா தனி தூரம். इतनी भिन्न எந்த அளவுக்கு தனிப்பட்டதாக இருக்குதுன்னா, आत्मा सदा सत्य है ஆத்மா சதா உண்மையானதா இருக்குது. और देह பிறகு தேகம் सदा असत्य है। சதா அசத்தியமா இருக்குது. कुछ पता नहीं, எதுவுமே தெரியாது. ये देह आज है இந்த தேகம் இன்னைக்கு இருக்குது, और कल பிறகு நாளைக்கு न रहे। இல்லாமையே போகலாம். विनाशी வினாஷி सत्य है अविनाशी, சத்தியமா இருக்குது அவினாஷி. और देह है பிறகு தேகம் இருக்கு विनाशी। வினாஷி. देह के 5 तत्व भी विनाशी। தேகத்தினோட 5 தத்துவங்கள் கூடயும் வினாஷியா இருக்குது. तो क्या सत्युग में அப்ப என்ன சத்யுகத்துல देवताओं को देह नहीं होगी? தேவதைகளுக்கு என்ன है? देह तो होगी, தேகம் இருக்காதா? தேகம் என்றது இருக்கதா செய்யும். लेकिन देह का भान ஆனா தேகத்தினோட அபிமானம், भान नहीं होगा। இந்த தேகத்தினோட அபிமானம் என்றது இருக்காது. और से झूठ खंड की दुनिया में மற்றும் இந்த பொய்யான கண்டத்தினோட உலகத்துல देह का भान बहुत, मैं इतना पैसे वाला हूं। தேகத்தினோட அபிமானம் ரொம்ப இருக்குது. நான் இவ்வளோ தனம் இருக்கக்கூடியவன் நான் இருக்கேன், मैं इतने मर्तबे वाला हूँ, நான் இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவன் நான் இருக்கேன், मेरी इतनी पोजीशन है। என்னோட பொசிஷன் இந்த அளவுக்கு இருக்குது. तो ये जो देह भान है அதாவது இந்த தேக அபிமானம் என்ன இருக்கு, वो देह भान ही झूठ है। அந்த தேக அபிமானம் தான் பொய்யானதா இருக்கு. झूठ खंड की दुनिया में பொய்யான கண்டத்தினோட உலகத்துல झूठ आता है रावण से, பொய் வருது ராவணன்ல இருந்து. और रावण अज्ञानता ही सिखाता है। ராவணன் அஞ்ஞானத்தை தான் கத்து கொடுக்கறான். क्या? என்ன? अजानता। அஜாந்தா. शास्त्र बाद में बने, பாபா சொல்றாங்க சாஸ்திரம் என்றது பிறகு தயாராச்சு. क्या? என்ன? शास्त्र तो बने बाद में, சாஸ்திரம் என்றது பிறகு ரெடி ஆச்சு. लेकिन अजंता अलोरा की गुफाएं पहले बनी। ஆனா அஜந்தா எல்லோரா என்ற ஒரு அந்த குஃபைன்றது ஃபர்ஸ்ட் உருவாச்சு. वहाँ से शुरू हुआ तो हुई मनुष्य की अज्ञानता की। அங்கிருந்து ஆரம்பமாச்சு மனிதர்களினோட அஞ்ஞானத்தினோட விஷயங்களுக்காக. उन गुफाओं में அந்த குஃபைகள்ல கேவ்ஸ்ல ज्ञान के नाम पर ஞானத்தினோட பேர்ல अज्ञानता के चित्र बना दिए गए। அஞ்ஞானத்தினோட சித்திரங்களை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிப்பட்டிருக்காங்க. जो चित्र बने யாரு சித்திரம் உருவாக்குறாங்களோ उनमें सत्य था या असत्य था? அவங்களுக்குள்ள உண்மை என்றது இருந்ததா இல்லனா பொய் என்றது இருந்ததா? सच्चाई थी या झूठापन ज्यादा था? உண்மை என்றது இருந்ததா இல்லனா பொய் ஆயிட்டு? शास्त्र तो बने बाद में, लेकिन अजंता अलोरा की गुफाएं पहले बनी। சாஸ்திரங்கள் என்றது பிறகு தயார் ஆச்சு. ஆனா எல்லோரா எலிபென்டா அந்த குஃபைகள் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. वहाँ से शुरू हुआ तो हुई मनुष्य की अज्ञानता की। அங்கிருந்து ஆரம்பம் ஆச்சு மனிதர்களோட அஞ்ஞானம். उन गुफाओं में ज्ञान के नाम पर अज्ञानता के चित्र बना दिए गए। அந்த குஃபைகள்ல ஞானத்தினோட பேச்சுல எப்படின்னா அஞ்ஞானத்தினோட சித்திரங்களை உருவாக்கப்பட்டது. जो चित्र बने என்ன சித்திரம் உருவாச்சோ उनमें सत्य था
या असत्य था? அதுல உண்மை இருந்ததா இல்லன்னா பொய் இருந்ததா? सच्चाई थी या झूठापन ज्यादा था? உண்மை என்றது இருந்ததா இல்லன்னா பொய்யான தன்மை என்றது அதிகம் இருந்ததா? नहीं, उन चित्रों में चित्रकार ने இல்ல, அந்த சித்திரத்தை அந்த உருவாக்கக்கூடியவங்க जो भाव भंगियां भरी थी, என்ன பாவனைகள் அதுல நிரப்பியிருந்தாங்களோ उसमें सच्चाई तो थी, அதுல உண்மை என்றது இருந்தது. लेकिन चित्र बनाने वाले कौन थे? ஆனா சித்திரத்தை உருவாக்கக்கூடியவங்க யாரா இருந்தாங்க? भगवान था या देहधारी मनुष्य थे? பகவானாக இருந்தாங்களா இல்லன்னா தேகதாரி மனிதர்களாக இருந்தாங்களா? देहधारियों ने वो अजंता एलोरा एलिफेंटा के चित्र बनाए. தேகதாரிகள் அந்த எலோரா எலிஃபண்டா இதோட சித்திரங்களை உருவாக்கிட்டாங்க அந்த குஃபைகள்ல. और जिन मनुष्यों ने बनाए, பிறகு எந்த மனிதர்கள் அதை ரெடி பண்ணாங்களோ वो मनुष्य स्वस्थिति में स्थित होने वाले देवता थे. அந்த மனிதர்கள் ஸ்வஸ்திதியில நிலைக்கக்கூடிய தேவதைகளாக இருந்தாங்களா या परचिंतन करने वाले थे? இல்லன்னா பரச்சிந்தனை பண்ணக்கூடியவங்களா? मनुष्य थे. மனிதர்களாக இருந்தாங்க. मन जिनको होता है उनको कहते हैं मनुष्य. யாருக்கு மனசு இருக்குமோ அவங்களுக்கு சொல்வாங்க மனிதர்கள். मन क्या क्या करता है? மனசு என்ன செய்து? चंचलता करता है. சஞ்சலத்தை செய்து. तो चंचलता से जिनका जन्म हुआ, அதாவது சஞ்சலத்தை மூலமாக யாருக்கு ஜென்மம் கிடைச்சதோ वो है असत. அதான் இருக்குது அசத்தியம். और बाप आकर के राजयोग सिखाते हैं. பிறகு அப்பா வந்து ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. मन को क्या बनाते हैं? மனச என்ன ஆக்குறாங்க? अमन बनाते हैं. அமன் ஆக்குறாங்க. मन स्थिर हो जाता है. மனது நிலைச்சிடுதுன்னு சொல்றாங்க. जैसे कि मन है ही नहीं. எப்படின்னா மனசு இல்லாத போல, இல்லவே இல்லாத போல एकाग्र हो जाता है. ஒரு நிலை ஆயிடுது. मन जब एकाग्र हो जाता है, மனது எப்போ ஒரு நிலை ஆயிடுதோ तो आत्मा बन जाती है. அப்போ ஆத்மா ஆயிடுதுன்னு சொல்றாங்க. आत्मिक स्थिति जो पक्की होती है, ஆத்மிக ஸ்திதி என்ன பக்கா ஆகுதோ वो नंबरवार होती है. அது நம்பர்வாராக ஆகுது. सतयुग में சத்யுகத்துல जो भी देवताएं होंगे, யாரெல்லாம் தேவதைகள் இருப்பாங்களோ वो सब एक जैसी आत्मिक स्थिति वाले होंगे. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆத்மிக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா या नंबरवार होंगे? இல்லன்னா நம்பர்வாராக இருப்பாங்களா? सबकी 16 कला संपूर्ण स्टेज होगी. எல்லாருதுமே 16 கலை சம்பூர்ணமான ஸ்டேஜ் இருக்குமா? वो तो होगी, அது இருக்கதா செய்யும். लेकिन फिर भी ஆனாலும் जो आत्मा आत्मिक स्थिति में ऐसी स्थित हो जाए எந்த ஆத்மா ஆத்மிக ஸ்திதியில அப்படி நிலைச்சிடுறது कि सारी मनुष्य सृष्टि का ज्ञान उसमें समा जाए. என்னன்னா முழு மனித சிருஷ்டியினோட ஞானம் என்றது அவங்களுக்குள்ள அடங்கிடணும். पूरा ड्यूरेशन 5000 वर्ष का. பாபா சொல்றாங்க முழு டியூரேஷன் 5000 வருஷங்களினோடது. उस बुद्धि में आत्मा में समाया हुआ हो. புத்தில ஆத்மாக்குள்ள அது அடங்கி இருக்கணும்னு சொல்றாங்க. तो कहेंगे संपन्न आत्मा. அப்போ சொல்வாங்க சம்பன்னமான ஆத்மா, பரிபூர்ணமானவங்கன்னு. अगर कोई आत्मा दो जन्म या 2 दिन भी कम जन्म लेती है, ஒருவேளை ஒரு ஆத்மா எப்படின்னா 2 நாள் இல்லனா 2 ஜென்மங்கள் கூடயும் கம்மி எடுத்தாங்கன்னா, 5
5000 वर्ष के ड्यूरेशन 5000 வருஷங்களினோட டியூரேஷன்ல டைம் பீரியட்ல तो उसको संपूर्ण नहीं कहते आत्मा नहीं। அப்ப அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆத்மான்னு சொல்ல மாட்டாங்க। 16 कला संपूर्ण तो होगी 16 கலை பரிபூர்ணமாதான் இருப்பாங்க। लेकिन ஆனா कुछ न कुछ परसेंटेज में கொஞ்ச நஞ்ச பெர்சன்டேஜ்ல आत्मिक स्थिति में ஆத்மீக ஸ்திதியில अंतर पड़ जाएगा। வித்தியாசம் வந்துடும் சொல்றாங்க। तो 100% सत्य அதாவது 100% உண்மையானவங்க सिर्फ एक बचता है வெறும் ஒருத்தர் தான் மிஞ்சமாக இருப்பாங்க। और बाकी सब மற்றபடி எல்லாருமே परसेंटेज में आ जाते हैं। மற்றபடி எல்லாருமே பெர்சன்டேஜ்ல வந்துடுறாங்க। जो 100% सत्य बचता है யாரு 100% உண்மையானவராக இருப்பாங்களோ इस सृष्टि पर இந்த சிருஷ்டில जिसके लिए बोला है யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது इस सृष्टि पर सदा कायम एक शिव बाबा है। இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா இருக்காங்க। अगर वो शिव बाबा इस सृष्टि पर सदा कायम न रहे ஒருவேளை அந்த சிவபாபா இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்கக்கூடியவங்களாக இல்லைன்னா तो ये सृष्टि भी ठहर नहीं सकती। அப்போ இந்த சிருஷ்டி கூடயும் இது நிக்க முடியாது। सत्य के बगैर सृष्टि ठहर नहीं सकती। உண்மை இல்லாம சிருஷ்டி என்றது நிலைக்க முடியாது। भले आज की दुनिया झूठ खंड है பலே இன்றைய உலகம் பொய்யான கண்டமாக இருக்குதுதான்। लेकिन झूठ खंड भी ठहरा हुआ है ना। ஆனா பொய்யான கண்டம் கூடயும் நிலைச்சிருக்கு இல்லையா? खलास तो नहीं हो गया अभी, விநாசம் ஒன்னும் ஆகல। ठहरा हुआ है इसका मतलब जरूर इसमें कहीं न कहीं सत्य இப்போ நிலைச்சிருக்குன்னா கண்டிப்பாக இங்க இதுல எங்கேயாவது உண்மை என்றது है। இருக்குது। और अभी तो जो संपूर्ण सत्य है பிறகு இப்போ யாரு பரிபூர்ணமான உண்மையானவராக இருக்காங்க और सदैव सत्य है, பிறகு சதா உண்மையானவர் जिस सत्य के लिए गायन है அந்த உண்மையானவருக்காக மகிமை இருக்குது। पूर्णमिदम பூர்ணமிதம் वो सदा पूर्ण है। அவரு சதா பரிபூர்ணமானவர்। पूर्णमद है, பூர்ணமத उस पूर्ण में से पूरा निकाल लो। அந்த பரிபூர்ணமானவருக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் पूर्णात् पूजम उदिच्यते பூர்ணாத் பூர்ணம் உதிச்சதே पूर्णस्य पूर्णमादाय பூர்ணஸ்ய பூர்ணமாதாய पूर्णमेवावशिष्यते। பூர்ணமேவாவசிஷ்யதே वो ऐसा सत्य है அவர் அப்படிப்பட்ட உண்மையானவராயிருக்காரு। कि उस सत्य में से पूरा ही सत्य निकाल लिया जाए। அந்த உண்மையானவரிலிருந்து கம்ப்ளீட்டாக சத்தியத்தை எடுத்துட்டாலும் तो भी वो सत्य ही बचता है। ஆனாலும் அவங்க உண்மையானவர் அதான் இருப்பாங்க। वो कौन है? அவர் யாராயிருக்காங்க? उसको कहते हैं सदाशिव। அவருக்கு சொல்வாங்க சதாசிவன்। सदाशिव சதாசிவன் एक होता है संगम युग में सदाशिव, ஒருத்தர் எப்படின்னா சங்கம் யுகத்துல சதாசிவன், साकार रूप में சாக்கார் ரூபத்துல जो मुकर्रर रूप से पार्ट बजाने वाला है। யாரு முக்கர ரூபத்துல பாட் செய்யக்கூடியவராக இருக்காங்க। और एक होता है सदाशिव பிறகு ஒருத்தர் யார் ஆகுறாங்கன்னா சதாசிவன் सिर्फ संगम युग में ही नहीं, வெறும் சங்கம் யுகத்துல மட்டுமே இல்ல, चाहे संगम हो இப்போ சங்கமமா இருக்கலாம், चाहे शूटिंग पीरियड हो இல்லன்னா ஷூட்டிங் பீரியடா और இருக்கலாம், चाहे 5000 वर्ष का ब्रॉड ड्रामा हो। இல்லன்னா 5000 வருஷங்களினோட பிராட் டிராமா இருக்கலாம்। तो भी वो सत्य है जरूर, ஆனாலும் அவரு உண்மையானவராக கண்டிப்பாக இருக்காங்க। उस सत्य की सत्ता जरूर रहती है। அந்த உண்மையானவரோட அந்த ஆட்சி என்றது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க।
भले सृष्टि में नहीं रहता है। பலே இந்த சிருஷ்டில அவரு இருக்க மாட்டாங்க. कौन? யாரு? सदाशिव। சதாசிவன். तो भी उसकी सत्ता काम करती है। ஆனாலும் அவங்களோட ஆட்சி என்றது வேலை செய்யுது. वो शिव அந்த சிவன் परमधामवासी बन जाता है பரந்தாம்வாசி ஆயிடுறாங்க. संगम युग के बाद। சங்கம் யுகத்துக்கு பிறகு वो परमधामवासी शिव அந்த பரந்தாம்வாசி சிவன் जब परमधामवासी बन जाता है எப்ப பரந்தாம்வாசி ஆயிடுறாங்களோ பரந்தாமத்துல வசிக்க கூடியவர், तो इस सृष्टि का அப்போ இந்த சிருஷ்டியினோட क्षरण शुरू हो जाता है। எப்படின்னா அதோட வீழ்ச்சி என்றது ஸ்டார்ட் ஆயிடுது. जैसे मकान बनता है, எப்படி வீடு ரெடி ஆகுது? इंजीनियर बता देते हैं इस पुल की आयु, इस मकान की आयु इतनी है। அந்த இன்ஜினியர் சொல்லிடுறாங்க என்னன்னா இந்த வீடுக்கான ஆயுள் இவ்வளவுதான் சொல்லிடுறாங்க. तो 4 अवस्थाओं में बताया जाता है कि ये सतो प्रधान स्टेज, ये तमो प्रधान। 4 ஸ்டேஜஸ்ல சொல்லப்படுகிறது இது சத்தோபிரதான் இது தமோபிரதான் ஸ்டேஜா இருக்குன்னு. ये रजो ये सतो, இது ரஜோ பிறகு இது சத்தோவா இருக்கு. तो ऐसे ही அதே மாதிரிதான் आत्मा भी इस सृष्टि पर जब संपन्न बनती है, संपूर्ण सत्य, ஆத்மாவும் எப்போ இந்த சிருஷ்டில பரிபூர்ணமாகுதோ சம்பூர்ணமான சத்தியமாக ஆகுதோ नंबरवार आत्माएं धारण करती हैं। நம்பர்வாரான ஆத்மாக்கள் தாரண செய்றாங்க. सात्विक स्टेज को धारण करने के बाद சாத்விகமான ஸ்டேஜ தாரண பண்ணதுக்கு பிறகு एक लंबे अरसे तक ஒரு நீண்ட கால வரைக்கும் டைம் वो வரைக்கும் अपने सत्व को टिका पाती है। தன்னோட அந்த சத்துவம் என்ன இருக்குதோ அத நிலைக்க வச்சுக்கிறாங்க. लेकिन ஆனா सदा से भी सृष्टि पर न होने के कारण சதாசிவன் இந்த சிருஷ்டில இருக்காம இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க. आखिरी रिजल्ट क्या होता है? கடைசிக்கு ரிசல்ட் என்ன ஆகுது? जैसे जैसे असक्त आत्माएं, जो अपूर्ण आत्माएं हैं, वो इस सृष्टि पर उतरती रहती हैं। எப்படியெல்லாம் இந்த அசத்திய ஆத்மாக்கள் அபூர்ணமான அப்படின்னு அறகுறையான ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்குறாங்களோ ऊपर से बाद में उतरती हैं, மேலிருந்து பிறகு யாரு ஆத்மாக்கள் இறங்குறாங்களோ वो अपूर्ण आत्माएं उतरती हैं या संपन्न आत्माएं उतरती हैं? அவங்க அபூர்ணமான அப்படின்னா அறகுறையான ஆத்மாக்கள் இறங்குறாங்களா இல்லன்னா பரிபூர்ணமான ஆத்மாக்கள் இறங்குறாங்களா? अपूर्ण आत्माएं அறகுறையா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இறங்குறாங்கன்னு சொல்றாங்க. माने पूरी आत्मा नहीं बनती, पूरे 84 का चक्र लेने वाली அப்படின்னா பூரி ஆத்மா ஆகிறது இல்ல. அப்படின்னா கம்ப்ளீட் ஆக 84 ஜென்மங்கள் எடுத்துக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. आत्माएं नहीं है, பரிபூர்ணமான ஆத்மாக்கள் இல்ல. वो उतरती है तो उनके संग के रंग में आने से அவங்க இறங்குறாங்க. அப்போ அவங்களோட சங்கத்தினோட சாயத்தினால जो संपूर्ण सत्य आत्मा है, இப்ப யாரு சம்பூர்ண உண்மையான ஆத்மா இருக்காங்க, बाप समान बनने वाली आत्मा, அப்பாக்கு சமமாக ஆகக்கூடிய ஆத்மா, सुप्रीम सोल के सबसे नजदीक रहने वाली आत्मा, சுப்ரீம் சோலுக்கு எல்லாத்தை விட கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, वो भी नीचे அவங்களும் கீழே வராங்க. से क्या बनती है? அவங்க கூட கீழே வீழ்றாங்க. 16 கலைகள் இருந்து என்ன ஆகுறாங்க? कलाहीनता की स्टेज की ओर जाती है। கலாஹீன்தா அப்படின்னா கலைகளே இல்லாத ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. और ये क्रम सत्युग की आदि से ही चलता है। பிறகு இந்த அந்த ஒரு வர்க்கக்கிரமன்றது சத்யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்தே நடக்குதுன்னு சொல்றாங்க. क्यों चलता है? जैसे सोना होता है, सोना में चांदी की खाद डाली जाती है। பாபா சொல்றாங்க எப்படி இது இருக்கோ இல்லையா,
தங்கம் இருக்கோ இல்லையா, தங்கத்துல சில்வரினோட கலப்படம் போடப்படுகிறது. तो सोने का ग्रेड அப்போ தங்கத்தினோட கிரேடு नीचे उतरता है, அது கீழே இறங்கிடுதுன்னு சொல்றாங்க. लेकिन चांदी की खाद पड़ी है, ஆனா இந்த சில்வரினோட கலப்படம் ஏற்பட்டிருக்குது. चांदी तो बहुत ड्यूरेबल होती है. பாபா சொல்றாங்க இந்த வெள்ளி இருக்கு இல்லையா, அது ரொம்ப டியூரபிளாக இருக்கும். क्या என்ன चांदी में घिसना घिसाव नहीं आता. பாபா சொல்றாங்க இந்த இது இருக்கோ இல்லையா, சில்வர் இருக்கோ இல்லையா, அதுல ரொம்ப அத ரப் பண்ற விஷயம் எல்லாமே இருக்காது. फिर भी सोने का जो मूल्य है वो कम होता जाता है. ஆனாலும் தங்கத்தினோட வேல்யூ என்றது கம்மி ஆயிட்டே தான் போகுது. त्रेता में जो चांदी की खाद पड़ती है, திரேத்தால வெள்ளியினோட கலப்படம் ஏற்படுது. वो आत्माएं ढेर की ढेर उतरती हैं. அந்த ஆத்மாக்கள் ஏராளமான ஆத்மாக்கள் இறங்குறாங்க. 8 करोड़ आत्माएं 8 கோடி ஆத்மாக்கள். और सत्य को पूरा ही नीचे स्टेज में ला देती है. சத்தியத்தை உண்மைய முழுமையாக இந்த தாழ்ந்த ஸ்டேஜுக்கு அழிச்சிட்டு வந்துடுது. जो सच्चा है, இப்ப யாரு உண்மையானவங்களோ, सच्चाई है, என்ன உண்மை இருக்குதோ, जो ज्ञान है, என்ன ஞானமோ पूरा ही डिग्रेड हो जाता है. அது கம்ப்ளீட்டாக கீழே வருது. कौन सी स्टेज तक पहुंचता है? எந்த ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்துடுது? 8 कला तक पहुंच जाता है. 8 கலை வரைக்கும் வந்து சேர்ந்துடுது. आत्मा 8 कला बन जाती है. ஆத்மா 8 கலை இருக்கக்கூடியதாக ஆயிடுது. और 8 कला से भी जब नीचे की स्टेज में आती है பிறகு 8 கலைகள் இருந்து கூட எப்போ தாழ்ந்த ஸ்டேஜுக்கு வருதோ तो उसे कहते हैं झूठा. அப்போ அதுக்கு சொல்வாங்க பொய்ன்னு சொல்லி சொல்வாங்க. सच्चाई कब तक रही? உண்மை என்றது எப்போ வரைக்கும் இருக்கும்? 8 कला से ऊंची स्टेज तक रही तब तक सत्य. 8 கலையிலிருந்து உயர்ந்த கலை வரைக்கும் இருக்கும் இல்லையா, அப்போ வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சத்தியம் சொல்வாங்க. आत्माएं आत्मिक स्टेज में टिकी हुई थी. ஆத்மாக்கள் ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்தாங்க. और 8 कला से नीचे आई, பிறகு 8 கலைகள் இருந்து எப்போ கீழே இறங்குச்சோ झूठी होने लगी. பொய் ஆகிறதுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. कहते ना ये गिलास पानी रखा हुआ है, சொல்றாங்க இல்லையா, இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருக்காங்க. ये पानी शुद्ध है. இந்த தண்ணி சுத்தமான தண்ணி. और किसी ने आकर के इसका पानी को पी लिया, இப்ப யாரோ வந்து அந்த தண்ணிய குடிச்சிட்டாங்க. तो क्या कहेंगे? அப்ப என்னன்னு சொல்லுவாங்க? झूठा हो गया. அது எச்ச ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. तो देव आत्माएं त्रेता के अंत तक அப்போ தேவ ஆத்மாக்கள் திரேதா யுகத்தினோட கடைசி வரைக்கும் सत्य स्टेज में रहती. சத்தமான ஸ்டேஜ்ல இருப்பாங்க. 8 कला की स्टेज में है, सत्य स्टेज में है, 8 கலையினோட ஸ்டேஜ்ல இருக்காங்க, आत्मिक स्थिति में है. சத்தியத்தினோட ஸ்டேஜ்ல இருக்காங்க, அப்படின்னா ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்காங்க. आत्मा को भूली हुई नहीं है. ஆத்மாவை ஒண்ணு மறந்து இருக்கிறது இல்ல. जैसे ही 8 कला से नीचे स्टेज आती है, எப்படி இந்த 8 கலையில இருந்து கீழே வருதோ तो कोई न कोई निमित्त आत्माएं ऊपर से ऐसी उतरती है. அப்போ யாராவது அப்படிப்பட்ட நிமித்த ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்குறாங்க. जो देव आत्माओं को क्या बना देती है? அவங்க தேவ ஆத்மாக்களை என்ன ஆக்கிடுறாங்க? झूठा बना देती. அவங்க பொய் ஆக்கிடுறாங்க. झूठा बना देती माना பொய் ஆக்கிடுறாங்கன்னா जो सतयुग त्रेता में वृत्ति चलती थी, சத்யுக திரேதால என்ன விருத்தி நடந்து தெரிந்ததோ, सत्य की आत्मा की ऐसी वृत्ति थी, அந்த உள்ளுணர்வுகள் அந்த உண்மைது ஆத்மிக ஸ்திதி அப்படி இருந்தது. कि राधा की दृष्टि कृष्ण में,
ராதாவோட திருஷ்டி கிருஷ்ணருக்குள்ள, और कृष्ण की दृष्टि பிறகு கிருஷ்ணனோட திருஷ்டி राधा में ही डूबती थी। ராதாக்குள்ளதான் அது மூழ்கிட்டு இருந்தது. वो द्वापर युग के शुरू होते ही कोई ऐसी आत्माएं उतरना शुरू हो गई। துவாபரயுக ஆரம்ப ஆன உடனேயே அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யாரோ கீழே இறங்குனாங்க. जिनके आने मात्र से ही वो आत्माएं அவங்க வர்றதுனாலயே அந்த ஆத்மாக்கள் झूठी होने लगी, பொய் ஆயிடுறாங்க, विचारी बन गई। வெபிச்சாரி ஆயிட்டாங்க. जो विरुद्ध था என்ன அந்த ஒரு இது இருந்ததோ, அந்த ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க, मर्यादा पुरुषोत्तम पने का, மரியாதா புருஷோத்தம் பண்ணே, அப்படின்னா அவங்களோட எல்லைன்றது ஒருத்தர் கூட இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க மரியாதா புருஷோத்தம். दृष्टि जो है அந்த திருஷ்டி शरीर का ही तो अंग है। இந்த பார்வை என்றது சரீரத்தினோட அங்கம்தானே இருக்குது. त्रेता में बाहुपाश में बंधते हैं, திரேதால பாகுபாசத்துல கட்டுப்படுறாங்க. वो भी श्रेष्ठ इंद्रिय है। அதுவும் சிரேஷ்ட இந்திரியம்தான். तो जो श्रेष्ठ इंद्रियों का सुख है वो भी गया, அப்போ சிரேஷ்ட இந்திரியங்களினோட சுகம் என்ன இருக்குதோ அது கூடயும் போச்சு. और भ्रष्ट इंद्रियों का सुख शुरू हुआ। பிறகு தாழ்ந்த இந்திரியங்களினோட சுகம் ஆரம்பமாச்சு. और व्यभिचारी बनना भी शुरू हुआ। பிறகு வெபிச்சாரி ஆகிறது கூடயும் ஆரம்பமாச்சு. दृष्टि का व्यभिचार, திருஷ்டியினோட வெபிச்சாரம், वृत्ति का व्यभिचार, இந்த உள்ளுணர்வுகளினோட வெபிச்சாரம், ज्ञानेन्द्रियों का व्यभिचार ஞானேந்திரியங்களினோட வெபிச்சாரம், और कर्मेंद्रियों का भी व्यभिचार। பிறகு கர்மேந்திரியங்களினோட வெபிச்சாரம் கூடயும். तो झूठ की शुरुआत हो गई। அப்போ பொய் என்ன இருக்குதோ அதோட ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. द्वापर के आदि में துவாபர யுகத்தினோட ஆரம்பத்துல कोई भी मनुष्य आत्मा ऐसी नहीं बचती எந்த மனித ஆத்மா கூடயும் இப்படி மிஞ்சமாக இருக்கிறதில்ல. जो ढेर के ढेर யாரு அதிகத்திலும் அதிகம் ऊपर से उतरने वाली आत्माओं के மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய ஆத்மாக்களோட संसर्ग संपर्क में नहीं आती, எப்படின்னா அவங்களோட தொடர்புல கனெக்ஷன்ல வராம இருக்கிறது இல்ல. आती है, வராங்கதான். लेकिन उनमें से कुछ आत्मा ऐसी है ஆனா அவங்களுக்குள்ள சில ஆத்மாக்கள் இப்படி இருக்காங்க, जिनमें आत्मिक स्टेज बहुत ज्यादा परसेंटेज में भरी रहती है। அவங்களுக்குள்ள ஆத்மிக ஸ்டேஜினோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிக பர்சன்டேஜ்ல நிறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. वो परसेंटेज कहाँ भरा जाता है? அந்த பர்சன்டேஜ் என்றது எங்க நிரப்பிக்கிறாங்க? संगम। சங்கம் யுகத்துல. जो आत्माएं अभी सोते जागते उठते बैठते चलते खाना खाते, எந்த ஆத்மாக்கள் இப்போ தூங்குறப்போ, ஏஞ்சிக்கிறப்போ, சாப்பிடுறப்போ, நடக்கிறப்போ, जितनी आत्मिक स्टेज की प्रैक्टिस करती है எந்த அளவுக்கு ஆத்மிக ஸ்டேஜ பிராக்டிஸ் பண்றாங்களோ, और जितना स्वस्थिति का जो रचयिता है, रचने वाला है, பிறகு எந்த அளவுக்கு ஸ்வய ஸ்திதியினோட படைப்பவர் யார் இருக்காங்க, स्वस्थिति बनाने वाला है, ஸ்வய ஸ்திதிய உருவாக்க கூடியவங்க, सदैव स्वस्थिति में रहने वाला है, சதா ஸ்வய ஸ்திதியில இருக்கக்கூடியவர், उस सुप्रीम सोल बाप को याद करती है, அந்த சுப்ரீம் சோல் அப்பாவை நினைவு செய்யறாங்க. तो उनमें वो पावर भरती जाती है। அப்போ அவங்களுக்குள்ள அந்த பவர் என்றது அது ஃபில் ஆகுது. जैसे कोई बैटरी में पावर भरती है, எப்படி ஒரு பேட்டரியில பவர் என்றது எப்படின்னா அது ஃபில் ஆகுது இல்லையா, ऐसे वो बैटरीज पावरफुल होती जाती है। அதே மாதிரி அந்த பேட்டரிஸ் பவர்ஃபுல் ஆயிட்டே போறாங்க. कोई बैटरी बहुत पावरफुल बन जाती है और कोई சில பேட்டரிஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க, பிறகு சில பேட்டரிஸ் कम पावर वाली रहती है। கம்மி பவர் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. क्यों रहती है? ஏன் இப்படி இருப்பாங்க? पावर भरने वाला तो आ गया, பவரை நிரப்பக்கூடியவர் வந்துட்டாங்க. वो जनरेटर
இப்போ ஜெனரேட்டர் वो ताकत तो सभी बैटरीज को दे रहा है, அவங்க சக்தி என்றது எல்லா பேட்டரிஸ்க்கு கொடுக்கதா செஞ்சுட்டு இருக்காங்க. फिर அப்போ कोई कम पावर भरता है, कोई ज्यादा पावर भरता है. பிறகு சிலரு கம்மி பவரை நிரப்பிக்கிறாங்க, சிலரு அதிக பவரை நிரப்பிக்கிறாங்க. कोई बैटरी ऐसी है ஒரு சில பேட்டரிஸ் எப்படி இருக்குதுன்னா, जो द्वापर की शुरुआत होते ही யாரு துவாபர் யுகத்தினோட ஆரம்ப ஆனதுக்கு பிறகே ஆன உடனேயே एकदम खाली हो जाती है. முழுமையா காலி ஆயிடுறாங்க. उस समय की जो भी देवात्माएं हैं, அந்த நேரத்துல யாரெல்லாம் தேவாத்மாக்கள் இருந்தாங்களோ उन देवात्माओं में सबसे कमजोर देवात्मा बन जाती है. அந்த தேவாத்மாக்கள்ல எல்லாத்தை விட வீக்கான தேவாத்மா ஆயிடுறாங்க. और उस कमजोर देवात्मा में பிறகு அந்த வீக்கான தேவாத்மாக்குள்ள पतित देवात्मा में பதித்த தேவாத்மாக்குள்ள ऊपर से आने वाली पावरफुल आत्मा प्रवेश மேலிருந்து வரக்கூடிய பவர்ஃபுல் ஆத்மா பிரவேசம் प्रवेश करता है. பிரவேசம் பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. जो ऊपर से प्रवेश करती है யாரு மேலிருந்து பிரவேசம் செய்றாங்களோ वो अपनी कोटि की पावन आत्मा है, அவங்க தன்னோட ஒரு கிரேடினோட தன்னோட லெவல்ல இருக்கக்கூடிய பவன ஆத்மா இருக்குது. लेकिन इतना ज्ञान उसमें नहीं है ஆனா அதுக்குள்ள அந்த அளவுக்கு ஞானம் என்றது இருக்கிறது இல்ல. कि विचार क्या होता है விபிச்சாரம்னா என்ன, और अब विचार क्या होता है. பிறகு அவிபிச்சாரம்னா என்னன்றது இருக்கிறது இல்ல. झूठा किसे कहा जाता है பொய்யானவங்கன்னு யாருக்கு சொல்லப்படுகிறது, और 100% सच्चा किसे कहा जाता है. பிறகு 100% உண்மையானவங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது. ऐसी आत्मा जब उस कमजोर आत्मा में प्रवेश करती है அப்படிப்பட்ட ஆத்மா எப்போ அந்த வீக்கான ஆத்மாக்குள்ள பிரவேசம் செய்றாங்க, तो सत्य का ज्ञान न होने के कारण அப்போ உண்மையான ஞானம் இல்லாத காரணத்தினால वो भी तेजी से उस झूठ के संग के रंग में आती है, पतित आत्मा के संग के रंग में आती है. அவங்க கூடயும் தீவிரமாக அந்த பொய்யான ஆத்மாக்கோட தொடர்புல பதித்த ஆத்மாவோட சங்கத்தினோட சாயத்துல வராங்க. और तेजी से नीचे गिरना शुरू हो जाता है. அப்போ தீவிரமாக கீழே விழுறதுக்காக ஆரம்பம் ஆயிடுறாங்க. क्यों? ஏன்? क्योंकि उस आत्मा की बुद्धि में विचार का ज्ञान ஏன்னா அந்த ஆத்மாக்குள்ள அந்த ஆத்மாவோட புத்திக்குள்ள வெபிச்சாரத்தினோட ஞானம் नहीं இருக்கிறது இல்ல. खूब विचार फैलाती है, நல்லபடியாக வெபிச்சாரத்தை பரவுறாங்க. दृष्टि वृत्ति का करप्शन फैलाती है. திருஷ்டி விருத்தியினோட அந்த ஒரு கரப்ஷன் என்றது அந்த வெபிச்சாரம் என்றது பரவுறாங்க. उस फैलाने के टाइम पर அதை என்ன பரவுறாங்களோ அந்த நேரத்துல कुछ आत्माएं उस करप्शन से बच करके रहती है, சில ஆத்மாக்கள் அந்த ஒரு வெபிச்சாரத்திலிருந்து அவங்க சேஃபாக இருப்பாங்க, அதிலிருந்து தூரம் இருப்பாங்க. और कुछ आत्माएं पूरी कन्वर्ट हो जाती है. பிறகு சில ஆத்மாக்கள் எப்படின்னா முழுமையாக கன்வெர்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. इसका कारण क्या हुआ? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இதோட காரணம் என்ன இருக்குது? कुछ पूरा ही कन्वर्ट हो जाती है, पूरी प्रभाव में आ जाती है. அவங்க சிலர் எப்படின்னா கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுறாங்க, பூரா கம்ப்ளீட்டாக அடிமை ஆயிடுறாங்க. संघ के रंग से पूरी प्रभाव में आ जाती है. சாங்கத்தினோட சாயம் மூலமாக கம்ப்ளீட்டாக அடிமை ஆயிடுறாங்க. और कुछ अपने को कंट्रोल करके रखती. பிறகு சில ஆத்மாக்கள் தன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. कंट्रोल करके ही नहीं रखती, வெறும் கண்ட்ரோல் பண்ணி மட்டுமே வச்சுக்கிறது இல்ல, उन कन्वर्टेड आत्माओं को जो दृष्टि वृत्ति का करप्शन में पूरी फंस जाती है, அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் யாரு கம்ப்ளீட்டாக அந்த திருஷ்டி விருத்தியினோட கரப்ஷன்ல அப்படின்னா அதுல மாட்டிக்கிறாங்க,
उनको खदेड़ के हिंदुस्तान से बाहर कर दिया। அவங்கள என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள இந்துஸ்தான்ல இருந்து வெளியில தள்ளிடுறாங்க, தள்ளி வெளியில போட்டுடுறாங்க. என்ன? वो अलग, அவங்க தனியாக, वो बगुले और वो हंस. அவங்க கொக்குகளா இருக்காங்க, இவங்க அன்னப்பறவைகளா இருக்காங்க. उनको टिकने नहीं देती. அவங்கள நிலைக்கிறதுக்காக விடுறது இல்ல. वो अरब देशों में जाकर के अपना खूब स्वतंत्र रूप से व्यभिचार फैलाते. அவங்க அரப் தேஷ்ல போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்லபடியாக தன்னோட வெபிச்சாரத்தை அவங்க பரவுறாங்க. சுதந்திரமாக தன்னோட வெபிச்சாரம் என்றது பரவுறாங்க. इतना तक उनमें व्यभिचार होता है. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெபிச்சாரம் என்றது இருக்கும்னா कि भाई बहन क्या है, சகோதரன் சகோதரியன்னா யாரு, वो भी नहीं मानता. அது கூடயும் அவங்க ஏத்துக்கிறது இல்ல. भाई बहन में शादी होने लगती है. பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு நடுவுல கல்யாணம் என்றது நடக்குது. वो तो स्वतंत्र हो गई. அவங்க சுதந்திரம் ஆயிட்டாங்க. व्यभिचार के लिए, व्यभिचारी दुनिया बनाने के लिए. வெபிச்சாரத்துக்காக, வெபிச்சாரத்தினோட உலகத்தை உருவாக்குறதுக்காக. और भारत में, பிறகு भारत में फिर भी ऐसी आत्माएं रहती है. பாரத்ல ஆனாலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருப்பாங்க. व्यभिचार का मुकाबला करती है. யாரு வெபிச்சாரத்தை எதிர்க்கிறாங்க. झूठ माना व्यभिचार. பொய் என்ன? வெபிச்சாரம். व्यभिचार का मुकाबला करती है. வெபிச்சாரத்தை எதிர்க்கிறாங்க. मुकाबला करते करते, எதிர்க்க मुकाबला करने से இப்போ ஃபேஸ் பண்றதுனால संघर्ष होता है ना. சண்டை ஏற்படுறது இல்லையா? संघर्ष करने से இப்போ இப்படி போர் ஆகுறதுனால शक्ति क्षीण होगी. சக்தி குறையுமா? அப்படின்னா க்ஷீணமாயிடுமா? या पावरफुल बनेगा. இல்லன்னா பவர்ஃபுல் ஆகுவாங்களா? मुकाबला करने से शक्ति क्षीण होती है எதிர்க்கிறதுனால சக்தி குறையுதா? या पावरफुल बनती है. இல்லன்னா பவர்ஃபுல் ஆகுறாங்களா? क्षीण होती है. க்ஷீணம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. कोई भी संघर्ष करेंगे, யார் வேணும்னாலும் இப்போ ஒருவேளை எதிர்க்கிறாங்கன்னா, कोई भी संघर्ष करेंगे இப்போ யாரு இப்படி எதிர்த்தாலும் तो शक्ति क्षीण होती है. அப்போ என்ன ஆகுதுன்னா சக்தி வீணாகுது, அப்படின்னா க்ஷீணம் ஆகுது. बाबा ने हमको अभी क्या सिखाया? பாபா நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? विकारों से युद्ध तो करना है, விகாரத்தை கூட யுத்தம் என்றது செஞ்சுதான் தீரணும். लेकिन जो बाबा ने विकारों से युद्ध करना सिखाया है, ஆனா பாபா நமக்கு என்ன விகாரத்து மேல யுத்தத்தை பண்றதுக்காக கத்து கொடுத்திருக்காங்க, उसमें हमारी शक्ति क्षीण हो रही है அதுல நம்மளோட சக்தி வீணாயிட்டு இருக்குதா? या हम पावरफुल बन रहे हैं? இல்லன்னா நம்ம பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கிறோமா? सब पावरफुल बन रहे हैं. எல்லாருமே பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கீங்களா? क्यों? நம்பர் வார ஆகன்னு யாரோ சொல்றாங்க. ஏன் அப்படி? क्यों? पढ़ाई तो सबको एक जैसी पढ़ाई जा रही. ஏன் படிப்புன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் படிக்க வைக்கப்பட்டு இருக்குது. जन्मों के क्या संस्कार? 63 ஜன்மங்களினோட என்ன சம்ஸ்காரமா இருக்குது? नहीं, இல்ல. जिन आत्माओं ने व्यभिचारियों का संग लिया है पूर्व जन्मों में, எந்த ஆத்மாக்கள் வெபிச்சாரிகளினோட சங்கத்தை எடுத்திருக்காங்க கடந்த ஜென்மத்துல, वो यहाँ शूटिंग पीरियड में भी அவங்க இங்க ஷூட்டிங் பீரியட்லயும் उन व्यभिचारियों के இந்த வெபிச்சாரிகளோட संग के रंग में आ जाती है. சங்கத்தினோட சாயத்துல வந்துடுறாங்க. बनी बनाई बन रही, अब कुछ बननी ना. உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ புதுசாக ஒண்ணு உருவாக்குற விஷயம் என்றது இல்ல. तो कब बनी बनाई?
அப்போ எப்போ உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கா இருக்குது? 63 जन्मों में जो बनी बनाई है, 63 ஜென்மத்துல என்ன உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கதோ वो यहाँ शूटिंग पीरियड में அதுதான் இங்க ஷூட்டிங் பீரியட்ல रिहर्सल होती है। ரிஹர்சல் ஆகுது. शूटिंग पीरियड में रील घूमती है। ஷூட்டிங் பீரியட்ல ரீல் என்றது சுத்துது. तो ये जो रील घूम रही है, பாபா சொல்றாங்க இந்த ரீல் என்ன சுத்திட்டு இருக்குதோ ये रील शिव बाबा घुमा रहा है। இந்த ரீல் ஷிவ் பாபா சுத்த வச்சிட்டு இருக்காங்களா? रावण घुमा रहा है ராவணன் சுத்த வச்சிட்டு இருக்கானா? या हम आत्माएं घुमा रही है? இல்லன்னா ஆத்மாக்களா இருக்கிற நாம சுத்த வச்சிட்டு இருக்கோமா? इस रील के घुमाने का இந்த ரீல் என்ன சுத்துதோ இதுக்காக जिम्मेवार कौन? பொறுப்பாளர் யாரா இருக்காங்க? हर आत्मा ஒவ்வொரு ஆத்மா अपने लिए खुद தனக்காக சுயம் जिम्मेवार। பொறுப்பாளரா இருக்குது. अभी भगवान बाप तो आकर के हमारी बुद्धि रूपी हथेली में இப்போ பகவான் அப்பா வந்து நம்மளோட புத்தி ரூபமான உள்ளங்கையில पूरी तकदीर दे रहा है। முழுமையா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ऐसा करने से ऐसा होगा, இப்படி செய்யறதுனால இப்படி ஆகும், ऐसा करने से ऐसा होगा। இப்படி செய்யறதுனால இப்படி ஆகும். जानते भी हैं। இது தெரியவும் செய்யும், தெரியவும் தெரியும். झूठ क्या है பொய் என்ன இருக்குது, और सत्य क्या है? உண்மை என்ன இருக்குது. फिर भी जानने के बावजूद भी ஆனாலும் தெரிஞ்சதுக்கு பிறகு न चाहते हुए भी இஷ்டம் இல்லாம இருந்தாலும் क्या हो जाता है? என்ன ஆயிடுது? झूठ की ओर आकर्षण हो जाता है। பொய் பக்கம் என்ன ஆயிடுதுன்னா அத அட்ராக்ஷன் என்றது ஏற்படுது. तो जो झूठ की ओर आकर्षण हो जाता है और हम जानते हैं இப்போ பொய் பக்கம் என்ன அந்த அட்ராக்ஷன் ஏற்படுது, பிறகு நமக்கு தெரியும் ये हमारा ही किया हुआ कर्म है। இது நம்ம செஞ்சிருக்க கூடிய வேலைதான் இருக்குது. कोई दूसरे का किया हुआ कर्म இப்போ மத்தவங்க செஞ்சிருக்கிற வேலைன்னு नहीं है। இல்ல. अगर कोई आत्मा माया बनकर के आती है, रावण बनकर के आती है, இப்ப யாராவது ஆத்மா மாயா ஆகி வராங்க, ராவண ஆகி வராங்க, माया बन के आती है स्त्री रूप में, மாயா ஆகி வருது பெண்ணோட ரூபத்துல, और रावण बन के आती है பிறகு ராவண ஆகி வராங்க पुरुष रूप में। ஆணோட ரூபத்துல. ये दो रूप में माया आती है ना। तो जो भी माया आती है இந்த ரூபத்துல மாயா வருது இல்லையா? இப்போ ஏதெல்லாம் மாயா வருதோ उस माया के प्रभाव में हम झूठ और सत्य को இந்த மாயாவினோட பிரபாவத்துல அந்த பொய் பிறகு அசத்தியத்தை नहीं पहचान पाते। அத நாம புரிஞ்சுக்க முடியறதில்ல. और द्वापर युग में हम कमजोर पड़ जाते हैं। பிறகு துவாபர் யுகத்துல நம்ம வீக் ஆயிடுறோம். कोई द्वापर में आज में ही कमजोर पड़ते हैं, சிலர் துவாபரத்துல ஆரம்பத்திலேயே வீக் ஆயிடுறாங்க, कोई द्वापर के मध्य में कमजोर पड़ जाते, சிலர் துவாபர யுகத்தினோட நடுவுல வீக் ஆகுறாங்க. दूसरे धर्म पिताओं के आने के बाद மத்த தர்ம பிதாக்கள் வந்ததுக்கு பிறகு कोई द्वापर के अंत में, कोई कलयुग के अंत में, कोई द्वापर யுகத்தில யுகத்தினோட கடைசியில, சில பேர் கலியுகத்தினோட கடைசியில, कोई कलयुग के मध्य में, சிலர் கலியுகத்தினோட நடுவுல. और कोई आत्मा ऐसी है ஒரு சில ஆத்மாக்கள் இப்படி இருக்காங்க जो कलयुग के अंत तक, अंतिम जन्म तक झूठ से लड़ाई लड़ती रहती है। ஒரு சில ஆத்மாக்கள் எப்படின்னா கடைசி வரைக்கும், அந்திம் கடைசி ஜென்ம வரைக்கும் அவங்க போய் கூட போராடிட்டு சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. कैसे? எப்படி? अंतिम जन्म तक लड़ाई लड़ेंगी, கடைசி ஜென்ம வரைக்கும் போராடிட்டே இருந்தாங்கன்னா तो संघर्ष करते करते उन आत्माओं का हाल क्या होगा? இப்போ கடைசி ஜென்ம வரைக்கும் யுத்தம் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா, இப்படி கடைசி ஜென்ம வரைக்கும் போராடிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆத்மாக்களோட நிலைமை என்ன ஆகும்?
बेहाल हो जाना चाहिए அவங்களோட நிலைமை கெட்டு போயிடணும், है? கெட்டு போயிருக்கணும், बेहाल नहीं होना चाहिए। கெட்டு போக கூடாதா? नहीं, அப்படி இல்ல. जैसे यहाँ इस समय संगम युग में எப்படி இந்த நேரத்துல இந்த சங்கம் யுகத்துல जो आत्माएं विकारों से युद्ध कर रही हैं, எந்த ஆத்மாக்கள் விகாரத்து கூட யுத்தத்தை பண்ணிட்டு இருக்காங்க, और हिम्मत नहीं आती, பிறகு தைரியத்தை விடுறது இல்ல. क्या என்ன? एक तो होता है विकारी ऐसा जो अपने घर में ही विकारी है, ஒருத்தர் எப்படின்னா விகாரி அவங்களோட வீட்லயே தன்னோட வீட்லயே அவங்க விகாரியாக இருப்பாங்க. और एक विकारी ऐसा होता है जो अनेकों के साथ भी विचार में आसक्त हो जाता है। பிறகு ஒரு விகாரி எப்படி இருப்பாங்கன்னா யாரு அநேக ஆத்மாக்கள் கூட விகாரத்துல போகிறாங்க அப்படின்னா அதுக்காக एक है ஆசை வச்சுப்பாங்க. सन्यासी जो अपने घर को संन्यास करता है, ஒரு சன்னியாசி எப்படின்னா தன்னோட வீட சந்நியாசத்தை பண்ணுவாங்க. और हम बच्चों को कैसा संन्यास बताया है? பிறகு குழந்தைகளா இருக்கிற நம்மளுக்கு எப்படிப்பட்ட சந்நியாசத்துவ செய்யணும்னு சொல்லிருக்காங்க. बेहद का सन्यासी बनना, எல்லாருக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி ஆகணும். बेहद का सन्यासी का मतलब क्या है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி என்ன இருக்குது. कि हमारी कोई हद की गृहस्थी नहीं है। பாபா சொல்றாங்க நம்மளோடது எல்லாருக்கு உட்பட்ட இல்லற மார்க்கம் ஒண்ணு இல்ல. क्या? என்ன? छोटी गृहस्थी नहीं, हमारी कोई छोटी मोटी गृहस्थी नहीं है। நம்மளோடது சின்னதா இருக்கக்கூடிய இல்லற மார்க்கம் இல்ல. वसुदैव कुटुम्बकम, வசுதேவ குடும்பகம், सारी वसुधाई முழு உலகமே परिवार है। நம்மளோட பரிவாரம் இருக்குது. तो जब सारा ही परिवार हमारा परिवार है तो सारी दुनिया की सारी मनुष्य आत्माएं हमारा परिवार है। இப்போ முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனித ஆத்மாக்கள் நம்மளோட பரிவாரத்தினர்கள்னு சொன்னா तो उनसे हमारा अलगाव रखना चाहिए, दूरवाद खुशवाद होना चाहिए। அப்போ அவங்க கூட நம்ம தூர்வாஸ் குஷ்வாஸ் அப்படின்னா நம்ம அவங்களிடம் இருந்து தனியாக இருக்கிறது, பிறகு தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிறது, இப்படி செய்யணுமா? मिलजुल कर रहना चाहिए। இல்லன்னா அவங்க கூட இணைஞ்சு இருக்கணுமா? அப்படின்னா அவங்க கூட நல்லா இருக்கணுமா? लेकिन हम मिलजुल कर रहते हैं तो हमें चैप लग जाता है। இப்ப நாம ஒருவேளை அவங்க கூட நல்லபடியாக இருந்தோம்னா அப்போ அவங்களோட சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது படுது. तो क्या करें? அப்போ என்ன செய்யறது? हम मिलजुल करके रहते हैं और मिलजुल करके रहने के कारण क्या होता है? இப்ப நாம அவங்க கூட இணைஞ்சு இருக்கிறோம். இணைஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா हम व्यभिचार में आसक्त हो जाते हैं, நம்ம व्यभिचारத்துக்கு அட்ராக்ட் ஆயிடுறோம். हमारी इंद्रियां जो है आसक्त हो जाती है। நம்மளோட இந்திரியங்கள் என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு அட்ராக்ட் ஆயிடுது. तो क्या करें? அப்போ என்ன செய்யறது? खुशवाद रहे தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிறதா या मिक्स होकर के रहे? இல்லன்னா மிக்ஸ் ஆக இருக்கிறதா? न्यारी और प्यारी बन के रहे? தனிப்பட்ட ஸ்டேஜ்ல பிறகு அன்பாக இருக்கிறதா? कोई मिसाल? ஏதாவது உதாரணம் இருக்குதா? कमल का फूल, वो कमल का फूल तो जड़ है, मिसाल कहाँ हुई? யாருதாவது உதாரணம் இருக்குதா? இப்போ யாரோ சொல்றாங்க கமல் பூல் அப்படின்னா, கமல் பூல்னா இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, அதோட உதாரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க இப்போ தாமரை பூ என்றது அது ஜடமான உதாரணமாச்சு. சைத்தன்ய உதாரணத்தை ஏதாவது சொல்லுங்க. ராம்வாலி ஆத்மான்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க எப்படி? ராம்வாலி ஆத்மா அவங்க மரியாதா புருஷோத்தம்
அப்படின்னா அவங்களோட எல்லை ஒரு பெண்ணு கூட தான் இருந்தது. அவங்க இன்னொருத்தர் கூட திருமணத்தையும் செஞ்சுக்கல. லக்ஷ்மி நாராயண் இப்ப லக்ஷ்மி நாராயண இருக்காங்களா? எப்போ லக்ஷ்மி நாராயண இருப்பாங்களோ அப்போ இருப்பாங்க. இப்போ எங்க இருக்காங்க? அரே ஆக்கக்கூடியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க ஆக்கக்கூடியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார என்ன ஆக்கறவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு இருக்காங்க தான், அது சரிதான். ஆக்கக்கூடியவங்க ஆக்குறாங்க. என்ன ஆக்குறாங்க? தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிறது இது செய்யறாங்களா? இப்போ என்ன பேச்சு போயிட்டு இருந்தது? பேச்சு என்ன போயிட்டு இருக்குதுன்னா, தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிறது நல்லதா இல்லன்னா மிக்ஸ் ஆக இருக்கிறது நல்ல விஷயமா? மிக்ஸ் ஆக இருக்கணும். மிக்ஸ் ஆக இருக்கணும். ஆனா என்ன செய்யணும்? இப்போ இருக்கணும் எப்படின்னா, இப்போ பரிவாரத்துல எப்படி மெம்பர்ஸ் இருக்கிறோமோ அப்படி இருக்கணும் தான். அப்படி மிக்ஸ் ஆக இருக்கணும். ஆனா புத்தி தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கணும். புத்தி எங்க இருக்குது? பாபா என்ன சொல்லிருக்காங்களோ சத்து. என்ன இருக்காங்க சத்து? ஆத்மா. ஆத்மிக ஸ்திதியில இருக்கணும். बिंदु रूपी स्टेज ले इरुक्कनो. मैं आत्मा नान आत्मा देह नहीं हूँ. देहम इल्ल. 5 तत्वों का पुतला नहीं हूँ. 5 तत्वंगलिनोड बोम्मे इल्ल. और 5 तत्वों के पुतले में पिरग 5 तत्वंगलिनोड बोम्मेले प्रभावित होने वाली आत्मा, अडिमै आगकूडिय आत्मा, जो प्रभावित होने वाली आत्मा है 5 तत्वों के पुतले से. இப்ப யாரு அடிமை ஆகக்கூடிய ஆத்மா இருக்காங்களோ 5 தத்துவங்களினோட இந்த பொம்மைக்கு அவங்க அழ வைக்கக்கூடிய ஆத்மா ஆனாங்க. இப்ப யாரு தேகத்திலிருந்து, தேகத்தினோட உறவினர்கள் அவங்களிடமிருந்து, தேகத்தினோட பொருள்கள் இருந்து யாரு அட்டாச் ஆயிடுறாங்களோ புத்தி மூலமாக, புத்திக்கு தான் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. मन बुद्धि से जो अटैच हो जाते हैं देह के संबंधियों, देह के पदार्थों से. இப்ப யாரு மனபுத்தி மூலமாக அட்டாச் ஆயிடுறாங்க தேகத்தினோட உறவினர்கள், தேகத்தினோட பொருள்கள், அதுக்கு छोड़ नहीं सकते. அவங்களால விட முடியறதில்ல. तो अटैच होने वाली बुद्धि, அதாவது அந்த ஒட்டிக்கிற புத்தி, वो फिर डिटैच कैसे होगी? அது எப்படி டிட்டாச் ஆகும்? தனிப்பட்ட இதுல வந்துரும். प्रैक्टिस तो करनी पड़ेगी. பிராக்டிஸ் என்றது செஞ்சுதான் ஆகணும். क्या प्रैक्टिस? என்ன பிராக்டிஸ்? आत्मा. ஆத்மா இருக்கேன். आत्मा अपने को समझा, தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா माना 5 तत्वों से डिटैच हो गए. அப்படின்னா 5 தத்துவங்கள் கூட டிட்டாச் ஆயிட்டீங்க. ये जड़त्व के ऊपर जीत हुई. இது ஜடத்துவ மேல வெற்றி ஆச்சு. अब रही बात आत्मा में जो विकार भरे हुए हैं.
இப்போ என்ன விஷயம்னா ஆத்மாக்குள்ள விகாரங்கள் என்ன நிறைஞ்சிருக்குது. आत्मा है तो चैतन्य, இப்ப ஆத்மா இருக்கிறது சைத்தன்யமா தான் இருக்கு. देह को नहीं सोचा, देह को नहीं याद किया, ज्योति बिंदु समझा, தேகத்தை பத்தி யோசிக்கல, தேகத்தை ஜோதி பிந்துன்னு நினைச்சிட்டாங்க, தேகத்தை பத்தி யோசிக்கல. लेकिन ज्योति बिंदु आत्मा में विकार तो भरे हुए हैं 63 जन्मों के. ஆனா ஜோதி பிந்து ஆத்மால 63 ஜன்மங்களினோட விகாரம் என்றது நிறைஞ்சிருக்குது இல்லையா. तो 63 जन्मों के जो विकार भरे हुए हैं, विकृति भरी हुई है, அதாவது 63 ஜன்மங்களினோட விகாரம் நிறைஞ்சிருக்குது. விக்ருதி அப்படின்னா விபரீத செயல்கள்ன்றது நிறைஞ்சிருக்குது. वो विकृति को खलास करने के लिए क्या करें? அந்த விக்ருதிய அந்த கெட்ட வேலைகளை விநாச செய்யறதுக்காக என்ன செய்யறது? परमात्मा बाप को याद करें, பரமாத்மா அப்பாவை நினைவு செய்யணும். ऐसी आत्मा को याद करें இப்படிப்பட்ட ஆத்மாவை நினைவு செய்யணும். जो कभी विकृति में नहीं आती. அவங்க எப்பவுமே விபரீத செயல்கள்ல வரக்கூடியவங்க இல்ல. देह में तो आती है, लेकिन देह में आने के बावजूद भी தேகத்துல வர்றதுதான், ஆனா தேகத்துல வந்ததுக்கு பிறகு கூடயும் निवृत्त रहती है, அது தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கும். और जिसमें प्रवेश करती है उसको भी निवृत्त बनना பிறகு யாருக்குள்ள பிரவேசம் செய்தோ அவங்களுக்கு கூடயும் தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறது सिखाती है. கத்து கொடுக்கறாங்க. यहाँ तक निवृत्त बनना सिखाती है பிறகு எங்க வரைக்கும் அவங்க தனிப்பட்ட ஸ்டேஜ்ல நிவர்த்தியாக இருக்கிறது கத்து கொடுக்கறாங்கன்னா டிட்டாச் ஆக இருக்கிறது. यादगार दिखाई है कि सांप लिपटे हुए हैं. அந்த நினைவார்த்தத்தை காமிச்சிருக்காங்க. என்னன்னா பாம்பு எல்லாமே ஒட்டி இருக்குது. क्या? என்ன? काम विकार की यादगार सांप लिपटा हुआ है कमर में. காம விகாரத்தினோட அந்த பாம்பு என்ன இருக்குதோ அது எங்க சுத்தி இருக்குன்னா ஒட்டி இருக்குன்னா இடுப்புல. कोई एक सांप लिपटा हुआ होने की बात होगी क्या? ஒரு சாம்பு அப்படின்னா ஒரு பாம்பு சுத்தி இருக்கிற அப்படின்னா ஒட்டி இருக்கிற விஷயமா? हाँ? एक ही सांप लिपटा था क्या? வெறும் ஒரு பாம்பு தான் சுத்தி ஒட்டி இருந்ததா? अरे सारा परिवार, जब सारी दुनिया कुटुंब है, இந்த முழு உலகமே குடும்பமா இருக்குதுன்னா तो कितने भी सांप हो, அப்போ எத்தனை வேணும்னாலும் பாம்புகள் இருக்கலாம். उन सांपों से प्रभावित होने वाली आत्मा அந்த பாம்புகளுக்கு அடிமை ஆகக்கூடிய ஆத்மா नहीं होनी चाहिए. ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. यादगार बनी हुई है, அப்போ அந்த நினைவார்த்தம் உருவாகி இருக்குது. वो सैंपल बताया गया है. அந்த சாம்பிளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ऐसे ही क्रोध विकार, அதே மாதிரி கோவத்தினோட விகாரம். क्रोध के लिए கோவத்துக்காக कौन सी भुजा ज्यादा काम करती है? क्रोध में எந்த கை அதிக வேலையை செய்து? है? कोई की राइट हैंड ज्यादा काम करता है ஒரு சிலர்து ரைட் ஹேண்ட் ரொம்ப வேலை செய்து, और कोई का சிலர்து लेफ्ट हैंड ज्यादा काम करता है. லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வேலையை செய்து. घरवाली को कहते हैं लेफ्ट हैंड, வீட்டுக்காரிக்கு சொல்றாங்க லெஃப்ட் ஹேண்ட், இடத கை. और पुरुष स्वयं है राइट हैंड. பிறகு ஆண் சுயம் என்ன ஆயிருக்காங்கன்னா ரைட் ஹேண்ட் ஆயிருக்காங்க, வலது கை. तो क्रोध के रूप में जो कार्य करने वाली जन्म जन्मांतर की सहयोगी आत्मा है, அந்த குரோதத்தினோட பார்ட் என்ன இருக்குதோ அந்த ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட உதவியாளர் देवात्मा होती है ना. தேவாத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? तो देवात्माएं तो 21 जन्म तक लगातार एक के साथ தேவாத்மாக்கள் 21 ஜென்ம வரைக்கும் கண்டினியூஸ் ஆக தொடர்ந்து एक के संग में रहती है. ஒருத்தரோட தொடர்புல இருப்பாங்க. फिर धीरे धीरे उनका संग பிறகு மெதுவாக அவங்களோட அந்த கனெக்ஷன் என்றது किसी का जल्दी टूट जाता है, किसी का சிலர்து சீக்கிரமாக உடைஞ்சு போயிடுது, ஒரு சிலர்து अंत तक टूटता है.
கடைசி வரைக்கும் அது போய் உடை போகுது. नंबरवार है। அது எப்படின்னா நம்பர் வாராக இருக்காங்க. तो जो आत्माएं आदि से लेकर के அதாவது எந்த ஆத்மாக்கள் ஆரம்பத்திலிருந்தே अंत तक கடைசி வரைக்கும் एक के संग के रंग में रंगी है, ஒருத்தரோட சாங்கத்தினோட சாயத்துல வந்திருக்காங்க. जैसे पार्वती के लिए क्या गए हैं, எப்படி பார்வதிக்காக என்ன மகிமை இருக்குது? वरुण शंभु न तो रहो कुंवर। अगर मेरा வரு ஷம்பு நதுரஹு குவாரின்னு சொல்லி ஒருவேளை என்னோட पति के रूप में संसर्ग रहे கணவனினோட ரூபத்துல தொடர்புன்றது ஏற்பட்டதுன்னா तो एक आत्मा के साथ संसर्ग रहे, அப்போ ஒரு ஆத்மா கூட என்னோட தொடர்புன்றது இருக்கணும். और दूसरी जास्ती नीचे गिरने वाली आत्माओं के साथ मेरा संसर्ग संपर्क வேற வேற அதிக கீழே வீழக்கூடிய ஆத்மாக்களோட தொடர்பு என்ன கூட संबंध न जुटे। சம்பந்தம் என்றது இணையக்கூடாது. कौन सा संबंध? எந்த உறவு सबसे ज्यादा चेप कौन से संबंध में लगता है? என்னத்தை விட எந்த உறவுனால ஒட்டிக்கிற விஷயம் என்றது ஏற்படுது? है? सबसे ज्यादा எல்லாத்தை விட அதிகம் जो चेप लगता है என்ன அதிகம் அது சங்கத்தினோட சாயம் ஏற்படுதோ, आसक्ति आती है, वो कौन से संबंध में आती है? ஆசை என்றது ஏற்படுதோ அது எந்த உறவுனால ஏற்படுது? हैं? हैं? अरे कन्या है, அரே இப்போ கன்யா இருக்காங்க, सारी जीवन कन्या पवित्र रहती है, முழு வாழ்க்கை கன்யா பவித்திரமாக இருப்பாங்க, माँ बाप की बनकर के रहती है, அம்மா அப்பாவோட குழந்தையாக இருப்பாங்க, पीहर घर की होकर के रहती है, पीहर के भांतियों की बनकर के रहती है, அப்பாவோட வீட்ல இருப்பாங்க, அப்பாவோட வீட்ல இருக்கிற அந்த உறவினர்கள் அவங்களுக்கு ஆக இருப்பாங்க. और जब वो पति के घर चली जाती है பிறகு எப்போ அவங்க கணவனோட வீட்டுக்கு போகிறாங்களோ तो किसकी हो जाती है? அப்போ யாரோட அவங்க ஆயிடுறாங்க? पति के घर। ऐसे कहीं क्या बात हो गई கணவனோட அவங்க ஆயிடுறாங்க. ஏன் இப்படி ஆயிடுது? जो इतना परिवर्तन हो गया இவ்வளவு பரிவர்த்தனை எப்படி வந்துடுச்சு? है? देह का चैप वो लगा தேகத்தினோட தொடர்பு என்றது அப்படி ஏற்பட்டிருக்கு. जो उसी संबंध में होता है और किसी संबंध में அது எப்படி என்ன அந்த உறவுல தான் அப்படி ஆகுது, வேற எந்த உறவுல கூடயோ नहीं होता। ஏற்படுறது இல்ல. क्लोज कनेक्शन, க்ளோஸ் கனெக்ஷன், इंद्रियों का, सारी इंद्रियों का क्लोज कांटेक्ट இந்திரியங்களது எல்லா இந்திரியங்களினோட க்ளோஸ் கனெக்ஷன் जिस संबंध में होता है எந்த உறவுல ஆகுதோ वो संबंध सबसे नीचे गिराने वाला है। அந்த உறவு எல்லாத்தை விட கீழே விழ வைக்கக்கூடியதா இருக்குது. अगर ईश्वरीय स्मृति में रहे, ஒருவேளை ஈஸ்வரனோட நினைவுல இருந்தீங்கன்னா, आत्मिक स्थिति में रहे, ஆத்மீக ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா क्या என்ன आत्मा की पक्की स्थिति में रहे तो चेप लगेगा फिर? हैं? नहीं लगेगा। ஆத்மாவோட பக்கா நினைவுல இருந்தீங்கன்னா அப்போ அதோட ஒற்ற விஷயம்ன்றது ஏற்படுமா? फिर तो करके देखना चाहिए। அப்போ செஞ்சு பார்க்கணும். हैं? देखना चाहिए कि नहीं देखना चाहिए? செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? हैं? कोशिश कर रहे हैं कोशिश कर रहे हैं। யாரோ சொல்றாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். अच्छा, वो कोशिश कायदे अनुसार करेंगे कि बेकायदे अनुसार करेंगे? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, சரி அந்த ஒரு முயற்சி எப்படி என்ன சட்டத்துக்கு அனுசாரமாக செய்வீங்களா இல்லன்னா சட்டத்துக்கு விபரீதமாக செய்வீங்களா? कायदे अनुसार। சட்டத்துக்கு அனுசாரமா? कैसे कायदे अनुसार करेंगे? எப்படி சட்டத்துக்கு அனுசாரமா செய்வீங்க? श्रीमत दी है क्या श्रीमत जी है कि चोरी कर लो? என்ன ஸ்ரீமத்தை கொடுத்திருக்காங்க? என்ன திருடணும்னு சொல்லிருக்காங்களா? हाँ,
डकैती डाल लो। கொள்ளையடிங்கன்னு சொல்லியிருக்காங்களா? चोरी डकैती हाँ? इस संबंध में ये बात हो रही है तो उससे मतलब बच के रहो। अरे पवित्र इस दुनिया में खास करके भारतवर्ष में तो அரே, இந்த உலகத்துல விசேஷமாக பாரத நாடுல कोई ऐसी कन्याएं होती नहीं है எந்த கன்யா கூடயும் இப்படி இருக்கிறது இல்ல जो बिन फेरे हम तेरे बन जाए और किसी पुरुष के எப்படின்னா பின் ஃபேரே ஹம் தேரே அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ திருமணத்தை எப்போ செஞ்சுக்கிறாங்களோ அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு அந்த திருமணத்தினோட அந்த இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும், அந்த இதுல எல்லாம் சுத்துவாங்க. அதெல்லாம் செய்யாமலே யாராவது பெண்ணு போய் ஆணுக்கு போய் அவங்க என்ன அர்ப்பணம் ஆயிடுவாங்களா? इंद्रियों से आसक्त हो जाए, இந்திரியங்கள் மூலமாக எப்படி என்ன ஆசக்தி ஆயிடுறது, அப்படி என்ன தொடர்புன்றது வச்சுக்கிறது, संसर्ग संपर्क में और संबंध में आने लगे, சம்பந்த பிறகு தொடர்புல வர்றது, चोरी चकारी और डकैती की बात எப்படி என்ன அட்ராக்ட் ஆகுறது, சம்பந்த சம்பர்க்கத்துல வர்றது, இப்படி ஆகுமான்னு கேக்குறாங்க. இப்போ ஒருவேளை கொள்ளை அடிக்கிறது இல்லைன்னா திருடுற வேலை, திருட்டுத்தனமா செய்யறது, दूसरी, அது வேற விஷயம். तो क्या करेंगे? அப்போ என்ன செய்வீங்க? हैं? अभी तो शिव बाबा ने हमको मंत्र ये दिया है कि तुम सब ब्रह्मा कुमार कुमारी हो, क्या हो? இப்ப சிவபாபா நமக்கு மந்திரத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் என்ன இருக்கீங்க? என்ன இருக்கீங்க? ब्रह्मा कुमार हो और ब्रह्मा कुमारी हो. பிரம்மா குமாரா இருக்கீங்க, பிறகு பிரம்மா குமாரியா இருக்கீங்க. तो संबंध क्या बन गया? அப்போ என்ன சம்பந்தம் ஆயிடுச்சு? हैं? भाई बहन का संबंध बन गया. பிரதர் அண்ட் சிஸ்டரினோட, சகோதரன் சகோதரியினோட தொடர்புன்றது ஏற்பட்டுடுச்சு. अगर एडवांस ज्ञान में आ गए இப்போ ஒருவேளை அட்வான்ஸ் நாலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா तो भाई भाई तो फिर और ऊंची स्टेज हो गई, भाई भाई का संबंध बन गया. அப்போ இன்னும் உயர்ந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு, பாய் பாயினோட தொடர்பாயிடுச்சு. फिर ये बातें आनी चाहिए. அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த விஷயம் என்றது வரணுமா? फिर ये बुद्धि में कैसे आ गया? அப்போ இந்த விஷயம் புத்தில எப்படி வந்துடுச்சு? कि हमारा पूरा परिवार जो है वो हमारा कुटुम्ब है. நம்மளோட முழு பரிவாரம் என்ன இருக்குது, இது நம்மளோட குடும்பமா இருக்குதுன்னு. जब पूरा परिवार कुटुम्ब है, सारी दुनिया हमारा कुटुम्ब हमारा परिवार है. இப்போ முழு உலகமே நம்மளோட குடும்பமா இருக்குது, பரிவாரமா இருக்குது. तो परिवार जो है அப்போ பரிவாரம் என்ன இருக்கு? वो हमारी बुद्धि में कौन सा परिवार है? அப்போ பரிவாரம் என்றது நம்மளோட புத்தில எந்த பரிவாரம் இருக்குது? बाहर की दुनिया का परिवार है வெளி உலகத்தினோட பரிவாரம் இருக்குதா? या जो बाप ने आकर के परिवार बनाया वो परिवार बुद्धि में? இல்லன்னா அப்பா எந்த பரிவாரத்தை உருவாக்கி இருக்காங்களோ அந்த பரிவாரம் புத்தில இருக்குதா? बाप ने जो परिवार बनाया वो परिवार हमारी बुद्धि में. அப்பா என்ன பரிவாரத்தை உருவாக்கி இருக்காங்களோ அந்த பரிவாரம் உங்களோட புத்தில இருக்குது. उस परिवार में भी ये देखना है, அந்த பரிவாரத்துல கூடயும் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். भाई बहन तो हैं பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா தான் ஆயிருக்கீங்க, लेकिन कहीं एक ही बहन तो नहीं है ऐसी जहाँ हमारा सारा बुद्धियोग जा रहा हो. இப்படி ஒன்னும் இல்லதானே? ஒரே ஒரு சிஸ்டர் மேல நம்மளோட முழு புத்தியோகம் போயிட்டு இருக்குது, அப்படி ஒன்னும் இல்லதானே? ये हमारी बहन है और बाकी सब भतीजे भतीजियां. ये भी देखना जरूरी है. பாபா சொல்றாங்க என்னன்னா, இவங்க நம்மளோட சிஸ்டரா இருக்காங்க, மற்றபடி எல்லாருமே பத்திஜா இருக்காங்க. किसी एक से बहन का रिश्ता विशेष जुड़ गया. எப்படின்னா இது கூடயும் பார்க்கணும். இப்போ ஒரு ஆத்மா கூட விசேஷமாக சிஸ்டரினோட உறவு ஏற்பட்டிருக்கு. और दूसरे से बहन का रिश्ता பிறகு மத்தவங்க கூட பெண் அந்த சிஸ்டரினோட அந்த உறவுன்றது उतना नहीं जुड़ा हुआ, அந்த அளவுக்கு ஏற்படல. उसको बाबा कहते हैं फैमिलियरिटी. அதுக்கு பாபா என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபெமிலியாரிட்டி. क्या? என்ன? किसी के साथ व्यक्तिगत रूप से फैमिलियरिटी में नहीं आना है. பாபா சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் கூட
விசேஷமாக என்னன்னா ஃபெமிலியாரிட்டில வரக்கூடாது, அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுலாம் செய்யக்கூடாது. अगर फेमिलियरिटी में आवेंगे ஒருவேளை ஃபெமிலியாரிட்டில வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகுறது அப்படிலாம் செய்யறாங்க இல்லையா, அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா तो भी चूक जाते हैं। அப்பவும் மிஸ் பண்ணிடுவீங்க, மிஸ் ஆயிடுவீங்க. जो फाइनल एग्जाम होगा ना, பாபா சொல்றாங்க ஃபைனல் எக்ஸாம் ஆகும் இல்லையா, उस फाइनल एग्जाम में அந்த ஃபைனல் எக்ஸாம்ல जिस नंबर से पास होना चाहिए எந்த நம்பரை எடுத்து பாஸ் ஆகணுமோ, उस नंबर में पास எந்த நம்பர் கிடைக்கணுமோ அந்த நம்பர் எடுத்து பாஸ் ஆக மாட்டீங்க, அந்த நம்பர் எடுத்து பாஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. परमात्मा बाप के सब बच्चे बच्चियां हैं। பரமாத்மா அப்பாவோட எல்லாருமே பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளா இருக்கீங்க. सभी हमारे भाई बहन हैं। எல்லாருமே நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. कोई विशेष लगाव है இப்ப யார் கூடனா நம்மளோட விசேஷமான அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னா, या कोई विशेष ग्रुप से लगाव है, இல்லன்னா விசேஷமான குரூப் கூட நம்மளோட அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னா, इसका मतलब இதுக்கு அர்த்தமாயிருக்கு कहीं न कहीं त्रुटि है। எங்கேயாவது குறைன்றது இருக்குது. हम कोई न कोई देहधारी के प्रभाव में आ गए, நம்ம ஏதோ ஒரு தேகதாரியினோட அடிமை ஆயிட்டோம். तो वो देहधारी का प्रभाव हमको फिर नीचे गिराता है। அப்போ அந்த தேகதாரியினோட பிரபாவம் என்றது மறுபடியும் நம்மள கீழே விழ வைக்கும். इसलिए அதனால सारी दुनिया कुटुंब तो बने, முழு உலகம் குடும்பம் என்றது ஆகிதா தீரணும். लेकिन कुटुंब बनने के साथ साथ ஆனா குடும்பம் ஆகிறது கூடயே हमारी कायदे की स्टेज बनी रहे। நம்மளோட எப்படின்னா இந்த சட்டத்துக்கு அனுசாரமான ஸ்டேஜ் இருக்கணும், बेकायदे की स्टेज சட்டத்துக்கு விபரீதமான ஸ்டேஜ் न रहे। இருக்கக்கூடாது. अभी तो ब्राह्मण परिवार में ऐसे बेकायदे पे चलने वाले बहुत हैं। இப்படி பிராமண பரிவாரத்துல இப்படி சட்டத்துக்கு விபரீதமாக நடக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. क्या என்ன? ईश्वरीय कायदे के अनुसार ஈஸ்வரிய சட்டத்துக்கு அனுசாரமாக जो बाप ने कायदा बताया हुआ है क्लियर कर दिया। அப்பா என்ன சட்டத்தை சொல்லிருக்காங்களோ அத கிளியர் பண்ணிட்டாங்க. क्या कर दिया क्लियर? என்ன கிளியர் பண்ணிட்டாங்க? हम सबके बाप हैं, ये बुद्धि में रहना चाहिए। நம்ம எல்லாருக்குமே அப்பா என்ற விஷயம் புத்தில இருக்கணுமா, या हम परमपिता परमात्मा शिव के बच्चे हैं, ब्रह्मा के साकार। இல்லனா நாங்க பரம்பிதா பரமாத்மாவினோட குழந்தைகள், சிவனோட சாக்கார். रूप में भाई बहन है। எப்படின்னா நம்ம சாக்காரத்துல சகோதரன் சகோதரியா இருக்கோமா? क्या बुद्धि में रहना चाहिए? என்ன புத்தில இருக்கணும்? साकार रूप में है तो हम भाई बहन हैं। சாக்கார ரூபத்துல இருக்கிறோம்னா நம்ம சகோதரன் சகோதரியா இருக்கோம். संपर्क संबंध संसर्ग में आना पड़ता है, தொடர்புல கனெக்ஷன்ல வர வேண்டியதாக இருக்குது, साथ साथ रहना पड़ता है। கூடயே இருக்க வேண்டியதாக இருக்கு. देह के साथ साकार रूप में தேகத்து கூட சாக்கார ரூபத்துல कार्यर्थ है। வேலைக்காக. तो हम भाई बहन हैं। அப்ப நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கோம். और जब हम अपनी स्टेज में टिके हुए हैं, हम आत्मा हैं, பிறகு எப்போ நம்ம நம்மளோட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கோமோ நம்ம ஆத்மா இருக்கோம்னு, तो हम भाई भाई हैं। அப்ப நம்ம பாய் பாய் ஆயிருக்கிறோம். पहुंचना तो है भाई 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 की स्टेज तक, இப்ப நம்ம பாய் பாயினோட ஸ்டேஜ போய் அடையணும்னு சொல்றாங்க. लेकिन भाई भाई की स्टेज तक न भी पहुंचे ஒருவேளை பாய் பாயினோட ஸ்டேஜ்ல அடையலைன்னாலும், அந்த ஒரு ஸ்டேஜ் அடையலைன்னாலும், तो कम से कम அப்போ குறைஞ்சபட்சம் भाई बहन की स्टेज पर तो हो। பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினோட ஸ்டேஜ்ல இருக்கணும். लेकिन भाई बहन की स्टेज में भी बाप कहते हैं ஆனா பாபா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினோட அந்த ஒரு ஸ்டேஜ்ல கூடயும் माया माया आ जाती है। क्यों மாயா வந்துடுது. माया आ जाती है? ஏன் மாயா வந்துடுது? हम तो ब्राह्मण परिवार के बन चुके, ஏன் மாயா வந்துடுது? அவங்க பிராமண பரிவாரத்தினர்கள் ஆயிட்டாங்க. माया नहीं आनी चाहिए। மாயா வரக்கூடாது. ब्राह्मण परिवार के तो बन चुके, பிராமண பரிவாரத்தினர்கள் ஆயிட்டீங்க தான். लेकिन इस ब्राह्मण परिवार में भी ऐसी ढेर सारी आत्माएं घुसी हुई हैं।
ஆனா இந்த பிராமண பரிவாரத்துல கூடயும் இப்படி நிறைய ஆத்மாக்கள் நுழைஞ்சிருக்காங்க. जो इस्लाम धर्म में कन्वर्ट हो चुकी थी. யாரு இஸ்லாம் தர்மத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்க. चाहे एडवांस पार्टी हो இப்போ இவங்க அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க இருக்கலாம், और चाहे वो बेसिक पार्टी हो. இல்லன்னா அவங்க பேசிக் பார்ட்டிக்காரங்க இருக்கலாம். बेसिक पार्टी में जड़ें हैं इस्लाम धर्म की, பேசிக் பார்ட்டில வேர்களா இருக்காங்க இஸ்லாம் தர்மத்தினர்கள். और एडवांस पार्टी में பிறகு அட்வான்ஸ் பார்ட்டில बीज है விதைகளா இருக்காங்க इस्लाम धर्म के, இஸ்லாம் தர்மத்தினோட विचार फैलाने वाले. விபிச்சாரத்தை பரவக்கூடியவங்க. तो ये ध्यान रखना है அப்போ இத பற்றி விசேஷமாக கவனத்தை செலுத்தணும். कि यहाँ सब एक जैसे नहीं है. இங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒன்னும் இல்ல. किसी के मस्तक पे कुछ भी लिखा हुआ नहीं है. யாரோட நெத்தில கூடயும் எதுவுமே எழுதிருக்கல. इसलिए अपनी सुरक्षा अपने हाथ में है. அதனால தன்னோட பாதுகாப்பு தன்னோட கையில இருக்கு. अगर हमने अपनी सुरक्षा को अपनी बुद्धि रूपी हाथ से परखा नहीं, ஒருவேளை நம்மளோட பாதுகாப்ப நம்மளோட புத்தி ரூபமான கை மூலமாக அத நாம அத இது பண்ணலன்னா கண்டறியலன்னா, तो अभी लास्ट टाइम में जबकि फाइनल परीक्षा हो रही है, இப்போ லாஸ்ட் டைம்ல எப்படி என்ன இப்போ ஃபைனல் பேப்பர் ஆயிட்டு இருக்கு. फाइनल परीक्षा के नंबर भी आउट होना शुरू हो गए हैं. ஃபைனல் பேப்பரினோட நம்பர் அவுட் ஆகிறதுக்கு கூடயும் ஆரம்பமாயிடுச்சு. तो हम कहीं गोचर खा जाए. அதுல நாம தோல்விய அடையிற போல ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகிற போல ஆகக்கூடாது. 5 हैं दुश्मन. 5 இருக்குது சத்ருகள். काम, காமம், लोभ, காமம், கோபம், லோபம், मोह. பற்று. शंकर जी के गले में मोह लटका हुआ है. சங்கர்ஜியினோட கழுத்துல மோகம் என்றது தொங்கிட்டு இருக்கு. सर्प लटका हुआ दिखाए जाते. அந்த பாம்பு தொங்கிட்டு இருக்கிறது காமிச்சிருக்காங்க. मोह, அப்போ மோகமா இருக்குது பற்று. और सबसे ऊपर பிறகு எல்லாத்தை விட மேல अहंकार. அகங்காரம். ये 5 दुश्मन हैं. இது 5 சத்ருகளா இருக்குது. लेकिन दुश्मनों को ஆனா இந்த சத்ருகளை दुश्मनों से दुश्मनी करनी है क्या? சத்ருகள் கூட அந்த பகை என்றது தீர்த்துக்கணுமா? हाँ, क्या करना है? என்ன செய்யணும்? हैं? क्या करना है? हैं? प्यार करना शुरू करते हैं जैसे हम शिव बाबा से प्यार करते हैं. அன்பை செலுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்றதா எப்படி நம்ம சிவபாபாக்கு அன்பு செலுத்துறோமோ அப்படி நேசிக்கிறதுக்காக ஆரம்பம் செய்யறதா சிவபாபாவை நேசிக்கிற போல. हाँ, ஆமா, भले सर्प है பலே இவங்க பாம்புகள் தான். लेकिन सर्प होते हुए भी பாம்புகளா இருந்தாலும் इतने जो नजदीक है, इससे ये साबित होता है कि वो सुप्रीम सोल को तो प्यार नहीं करते. இவ்வளோ கிட்ட இருக்காங்க. இதனால என்ன நிரூபணம் ஆகுதுன்னா அவங்க சுப்ரீம் சோலை நேசிக்கிறாங்க என்றது நிரூபணம் ஆகுறது இல்ல. क्या? என்ன? सुप्रीम सोल को, सदा शिव को तो उतना प्यार नहीं करते, लेकिन किसको प्यार करते हैं? சுப்ரீம் சோல் சதா சிவனை அந்த அளவுக்கு அன்பு பண்றது இல்ல. யாருக்கு அன்பு செலுத்துறாங்க? हैं? सुप्रीम सोल जिसमें प्रवेश करता है சுப்ரீம் சோல் யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க उससे प्यार. அவங்க கூட நேசிக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறாங்க. तो जिसमें प्रवेश करता है वो कोई नीची कोटि की आत्मा है क्या? அதாவது யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அவங்க என்ன தாழ்ந்த கிரேடினோட ஆத்மா இருக்காங்களா? हैं? नीची कोटि की आत्मा तो नहीं है. தாழ்ந்த கிரேடினோட ஆத்மா ஒன்னும் இல்ல. सुप्रीम सोल आकर के उसको स्वीकार करता है पहले சுப்ரீம் சோல் வந்து அவங்கள ஏத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட். है तो उच्च कोटि की आत्मा, அவங்க உயர்ந்த கிரேடினோட ஆத்மா தான் இருக்காங்க. लेकिन उस देहधारी को याद करें
ஆனா அந்த தேகதாரிய நினைவு செய்யறதா उससे चिपके रहे அவங்களுக்கு ஒட்டி இருக்கிறதா और सुप्रीम सोल को भूल जाए பிறகு சுப்ரீம் சொல்ல மறந்துட்டோம் तो सबको याद किया या शिव को याद किया तो कहेंगे सबको याद किया। तो जैसे मुर्दे से कोई प्रीति करे இப்போ ஷவன அன்ப நேசிச்சாங்கன்னா எப்படி ஒரு ஷவத்தை யாராவது நேசிக்கிட்டாங்க அன்ப செலுத்துறாங்க அதுக்கு ऐसी भी कहानियां आई हैं இப்படிப்பட்ட ஸ்டோரி கூடயும் வந்து இருக்குது कि पत्नी से बहुत प्यार करता है कोई யாரோ எப்படின்னா மனைவிய ரொம்ப நேசிச்சாங்க पत्नी जब मर जाती है कब्र दाखिल हो गई இப்போ மனைவி இறந்து போயிட்டாங்க அவங்கள சமாதி பண்ணிட்டாங்க तो कब्र में से निकाल करके उसके साथ प्यार कर लिया எப்படின்னா அந்த சமாதியில இருந்து அவங்கள எடுத்து அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்காக ஆரம்பம் செஞ்சாங்க कर्मेंद्रियों का भोग कर लिया கர்மேந்திரியங்களினோட போகத்தை செஞ்சாங்க तो जीवित अवस्था में जो भोग किया அப்போ ஜீவித் அவஸ்தால இப்போ உயிரோட இருக்கிறப்போ என்ன போகத்தை செஞ்சாங்க संग किया சங்கம் பண்ணாங்க और मृत अवस्था में मुर्दे के साथ जो संग किया பிறகு இறந்து போனதுக்கு பிறகு அந்த சவத்துக்கு கூட போகம் பண்ணிக்கிறது கர்மேந்திரியங்கள் மூலமாக उसमें फर्क क्या पड़ेगा இதனால என்ன லாபம் என்ன வித்தியாசம் வருது कौन सा ज्यादा तुच्छ हो गया எது ரொம்ப தாழ்ந்ததாயிடுச்சு जो मुर्दे के साथ प्यार किया இப்போ சவத்துக்கு கூட என்ன அவங்க இந்த போகம் பண்ணாங்களோ ऐसे मुर्दे के साथ प्यार करने वाले இப்படி சவத்துக்கு கூட அன்பை செலுத்தக்கூடியவங்க ब्राह्मणों की दुनिया में बहुत हो गए பிராமணர்கள் என்னோட உலகத்துல நிறைய பேர் ஆயிட்டாங்க ब्राह्मणों की दुनिया में भी बहुत है பிராமணர்களினோட உலகத்திலயும் நிறைய பேர் இருக்காங்க और फिर बाहर की दुनिया में तो है ही है பிறகு வெளி உலகத்துல ஏற்கனவே இருக்காங்க தான் ஏன் ये बेहद की बात பாபா சொல்றாங்க இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு उनकी पत्नी ज्ञान में आ गई இப்போ ஒருத்தரினோட மனைவி ஞானத்துக்கு வந்துட்டாங்க ज्ञान में आ गई उसकी बुद्धि डाइवर्ट हो गई ஞானத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா டைவர்ட் ஆயிடுச்சு पति में बुद्धि है नहीं பத்திக்குள்ள கணவனுக்குள்ள புத்தி இல்ல बुद्धि कहाँ चली गई புத்தி எங்க போயிடுச்சு एक शिव बाबा दूसरा न कोई ஒரு சிவபாபா தவிர வேற யாருமே இல்ல और उसका पति उसके साथ जबरदस्ती करता है பிறகு அவங்களோட கணவன் அவங்க கூட வலுக்கட்டாயமாக இப்படி செய்யறாங்க விகாரத்துக்கு वो बाप की याद में ऊपर उड़ जाती है அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா அப்பாவோட நினைவுல மேல பறந்து போயிடுறாங்க अपने तन को मुर्दा बना दिया தன்னோட சரீரத்தை சவமாக்கிட்டாங்க अब वो ज्ञान में चलने वाला पति है या अज्ञानी पुरुष है இப்ப அவங்க ஞானத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் இல்லன்னா அஞ்ஞானி ஆணா இருக்கலாம் அஞ்ஞானி கணவன் उसने जो प्रीति की वो किसके साथ प्रीति की அவங்க என்ன போகத்தை பண்ணாங்களோ அன்பை செலுத்தாங்களோ அது யாரு கூட செஞ்சாங்க मुर्दे के साथ प्रीति की இந்த சவத்துக்கு கூட அவங்க அந்த அன்பு என்றது செலுத்தினாங்க तो मुर्दे के साथ प्रीति करने के कारण அதாவது இந்த சவத்து கூட அன்பை செலுத்துற காரணத்தினால उसका हाल क्या होगा அவங்களோட நிலைமை என்ன ஆகும் बेहाल हो जाता है நிலைமையே கெட்டு போயிடுது चाहे वो ज्ञानी हो இப்ப அவங்க ஞானியா இருக்கலாம் चाहे वो ज्ञानी இல்லன்னா அஞ்ஞானியா இருக்கலாம் है तो 100 गुना बोझ चढ़ता है இப்போ ஞானியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 100 மடங்கு சுமை என்றது ஏறும் अज्ञानी है तो அஞ்ஞானியா இருக்காங்கன்னா 1 गुना बोझ चढ़ता है அப்போ 1 மடங்கு சுமை ஏறுது यहाँ ब्राह्मणों की दुनिया में 7 இங்க பிராமணர்களினோட உலகத்துல प्रकार के बोझ எல்லா டைப் இங்க இருக்காங்க अच्छे से अच्छे पाठधारी भी है நல்லதிலும் நல்ல பாட்தாரிகளும் இருக்காங்க और बुरे से बुरे पाठधारी भी है
நல்லதிலும் நல்ல பாட் செய்யவங்களும் இருக்காங்க, பிறகு கெட்டதிலும் கெட்ட பாட் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. जो अच्छे से अच्छे पाठधारी है இப்ப யாரு நல்லதிலும் நல்ல பாட்தாரி இருக்காங்க, वो सदैव अपनी बुद्धि के सामने அவங்க சதா தன்னோட புத்திக்கு முன்னாடி बाबा की श्रीमत को रखेंगे. பாபாவோட ஸ்ரீமத்தை முன்னாடி வச்சுப்பாங்க. ऐसी हालत में बाबा का क्या कहना है? இப்படிப்பட்ட நிலைமையில பாபா என்ன சொல்றாங்க? सर्प सर्पण की दुनिया है, பெண்ணு பாம்பு ஆணு பாம்பினோட உலகமா இருக்குது. संग के रंग में आते हैं, சாங்கத்தினோட சாயத்துல வரீங்க. वो हमारा परिवार है, सारी दुनिया को परिवार का कुटुंब का भांति बनाना है. அவங்க நம்மளோட பரிவாரம் ஆயிருக்கிறாங்க. முழு உலகத்துல இருக்கக்கூடியவங்கள ஒரு குடும்பத்தினர்களாக ஆக்கணும் बन रहे हैं. ஆயிட்டு இருக்காங்க. तो दूरवाद खुशवाद होने की बात तो नहीं है. அதாவது தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயம் ஒன்னும் இல்ல. जैसे शादी में बुलाते हैं, எப்படி கல்யாணத்துல கூப்பிடுறாங்க, हम मना कर देते हैं, நம்ம சொல்றோம் ஆகிறது இல்லன்னு, हम नहीं आएंगे. நாம வரமாட்டோம். इसको क्या कहेंगे? இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? इसको कहेंगे दूरवाद खुशवाद. இதுக்கு சொல்லுவாங்க தூரத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயம் ஆயிடுச்சு. अरे 63 जन से हिसाब किताब बांधे हैं. बाबा ने तो मुरली में बोला नहीं है क्या तोड़ दो कि तोड़ न निभाओ, कोई बुला रहा है. பாபா இப்படி ஒண்ணு சொல்லல, நீங்க ஒண்ணு பேலன்ஸ் பண்ணாதீங்கன்னு ஒண்ணு சொல்லல. இப்ப யாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, और प्यार से बुला रहा है. அது அன்பா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. कोई हमको जान से मार देने के लिए तो नहीं बुला रहा है. நம்மள உயிரோட அப்படியே கொலை பண்றதுக்காக ஒண்ணு, நம்மளோட கொலை பண்றதுக்காக ஒண்ணு அவங்க நம்மள கூப்பிடல. घात करने के लिए बुला रहा है क्या? நம்மளோட கொலை பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்களா? இல்ல. तो अगर प्यार से बुला रहा है तो उसके पास जाना चाहिए ना. இப்போ அன்பா யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போகணும் இல்லையா? जाना चाहिए, लेकिन क्या पक्का करके जाना चाहिए போகணும், ஆனா என்ன பக்கா பண்ணிட்டு போகணும்? कि हम उसकी सेवा करके आएंगे, நாம அவங்களோட சேவைய பண்ணிட்டு வருவோம். उसके प्रभाव में हम नहीं आएंगे. அவங்களோட பிரபாவத்துக்கு நாங்க வரமாட்டோம். कुछ भी हो जाए என்ன ஆயிட்டாலும் சரி, हम उसके प्रभाव में नहीं आएंगे. अपना प्रभाव, बाबा का प्रभाव उसके ऊपर छोड़ के आएंगे. बाबा का प्रभाव उसके ऊपर என்ன ஆனாலும் சரி, தன்னோட பிரபாவம் பாபாவோட பிரபாவம் छोड़ के आएंगे. அவங்க மேல விட்டுட்டு வருவோம். तो ऐसे ही அதே மாதிரிதான் ये तो वही गृहस्थियों की बात. இதாயிடுச்சு இல்லர் மார்க்கத்தினர்களினோட விஷயம். लेकिन जो गृहस्थी नहीं है, अपने को ईश्वरीय सेवा में अर्पण कर दिया है, ஆனா யாரு இல்லர் மார்க்கத்தினர்கள் இல்ல, ஈஸ்வரிய சேவல யாரு தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டாங்க, उनके लिए भी यही बात लागू होती है. அவங்களுக்காக கூடயும் இந்த விஷயம்தான் பொருந்ததுன்னு சொல்றாங்க. क्या என்ன? कोई अगर प्यार से बुलाता है இப்ப யாராவது அன்பாக கூப்பிடுறாங்கன்னா कि आकर के हमको समझाओ, வந்து நமக்கு புரிய வைங்கன்னு, और वो जानता है कि ये तो नीति नियमों पर चलने वाले नहीं है, பிறகு இந்த விஷயம் தெரியும், அவங்க நீதி நியமம் அனுசாரமாக நடக்கக்கூடியவங்க இல்ல, ये तो नियमों का उल्लंघन करने वाले हैं. இவங்க நியமங்களை எல்லாமே கிராஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. और उनके निमंत्रण को ठुकराए दे. பிறகு அவங்களோட வரவேற்பு என்ன அவங்க சொல்லி பண்ணிருக்காங்களோ அதை நம்ம அத நிராகரிச்சிட்டோம். दूरवाद खुशवाद बन करके रहे. தூரத்துல இருந்து प्यार சந்தோஷம் का हाथ बढ़ाए, தூரமாக இருந்து சந்தோஷமாக இருந்தோம். இப்ப யாராவது நமக்கு அன்புல கைய இணைக்கிறாங்க, और वो उस हाथ को ठुकरा दे, பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கைய நிராகரிச்சிட்டாங்க. तो अच्छी बात है क्या? அப்போ இது நல்ல விஷயமா? ये तो अच्छी बात नहीं. இது நல்ல விஷயம் இல்ல. तो जो ठुकराने वाली वृत्ति है वो सन्यासियों की वृत्ति होगी. பாபா சொல்றாங்க இப்படி நிராகரிக்கிற விஷயம் என்ன இருக்குதோ இது சன்னியாசிகளினோட விருத்தியா இருக்குது.
यहाँ ब्राह्मणों की दुनिया में भी இங்க பிராமணர்களினோட உலகத்திலையும் जो ठुकराते हैं, யாரு நிராகரிக்கிறாங்களோ अंदर से जानते हैं कि हमको इसलिए इसे बुला रहा है, உள்ளுக்குள்ள தெரியும் இவங்க நம்மள அன்பாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, निमंत्रण दे रहा है, வரவேற்பிட்டு இருக்காங்க, हमसे कुछ लेना चाहता है நம்மளிடம் இருந்து ஏதோ எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க, और अपना कुछ हमको देना चाहता है। பிறகு தன்னோடது சிலது நமக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. हमें मालूम है நமக்கு தெரியும் தான் कि दुनिया वाले जो कुछ देंगे वो तो विकारी ही देंगे, உலகத்தினார்கள் எதெல்லாம் கொடுக்கறாங்களோ அது விகாரம் தான் கொடுப்பாங்க. वो हमसे यही आशा करेंगे இதுதான் அவங்க நம்மள இருந்து விருப்பப்படுவாங்க. कि हम अपने बीवी बाल बच्चों को शादी वादी करें, நாம நம்மளோட குழந்தை குட்டிகளுக்கு எப்படி என்ன திருமணத்தை செய்ய வைக்கணும். और हम क्या आशा करेंगे, பிறகு நாம என்ன ஆசையை வச்சுப்போம், हम उनकी जो संबंध है நாம அவங்களோட உறவு என்ன இருக்கு वो एक के साथ जुटाएंगे, அது ஒருத்தர் கூட இணைக்க வைப்போம். एक के साथ जुटाएंगे ஒருத்தர் கூட இணைக்க வச்சோம்னா तो वो भी अभी विचारी बनेंगे, அப்ப அவங்க கூடயும் விபச்சாரம் இல்லாதவங்க ஆகுவாங்க, दुनिया भी உலகம் கூடயும் अभी विचारी बनेंगे। விபச்சாரம் இல்லாததாக ஆகும். सारी दुनिया को हमें लक्ष्य है முழு உலகத்துக்காக நம்மளோட லட்சியமா இருக்குது. हमारा लक्ष्य है सारी दुनिया को शिवालय बनाना। நம்மளோட லட்சியம் என்னன்னா முழு உலகத்தையே சிவாலயமாக ஆக்குறது. आलय माने ஆலயம்னா घर, வீடு. इसका घर बनाना, யாரோட வீடாக்குறது, शिव का घर बनाना। சிவனோட வீடாக ஆக்குறது. शिव के घर में சிவனோட வீடுல सब भाई बहन है हमारे, எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க நம்மளுக்கு. और शिव हमारा बाप है, तो मेरी वो माता அப்பிறகு சிவன் நம்மளோட क्या पिता वो எப்படின்னா துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, நீதா அம்மா நீதா அப்பா. हमारी माता भी है, அவங்க நம்ம அம்மாவும் ஆயிருக்காங்க, वो हमारा पिता भी है। அவங்க நம்மளோட அப்பாவும் ஆயிருக்காங்க. क्योंकि शिव का जो साकार स्वरूप दिखाते हैं ஏன்னா சிவனோட சாக்கார ரூபத்தை என்ன காமிக்கிறாங்க, उसमें चंद्रमा के रूप में ब्रह्मा की सोल बैठी हुई है, அவங்க கூட சந்திரமாவினோட ரூபத்துல பிரம்மாவினோட சோல் கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. प्यार का स्वरूप भी उसमें बैठा हुआ है, அன்பினோட ஸ்வரூபம் கூடயும் அவங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. और மற்றும் तीसरे नेत्र के रूप में மூணாவது கண்ணினோட ரூபத்துல जो जजमेंट देने वाला है, இப்ப யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடியவங்க இருக்காங்க, बुद्धि का नेत्र, புத்தியினோட கண்ணு, वो भी बैठा हुआ है। அவங்க கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. वो हमारा बाप है, वो हमारी माँ है, அவங்க நம்மளோட அப்பா இருக்காங்க, அவங்க நம்மளோட அம்மா இருக்காங்க. दोनों बैठे हुए हैं, ரெண்டு பேரு கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. दोनों के साथ हमारा संबंध जुड़ा हुआ है, ரெண்டு பேர் கூட நம்மளோட சம்பந்தம் என்றது இணைச்சிருக்குது. और वो संबंध பிறகு அந்த உறவு अस्थायी नहीं है, स्थायी संबंध। அது ஒண்ணு பர்மனன்ட் ஆக இல்லாததில்ல, அது பர்மனன்ட் ஆக இருக்கக்கூடியது, தொடர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. क्या என்ன, समय के अनुसार நேரத்துக்கு அனுசாரமாக भले उसका रूप परिवर्तन होता है, பலே அதோட ரூபம் சேஞ்ச் ஆகுது. लेकिन ஆனா रूप परिवर्तन होते हुए भी ரூபம் சேஞ்ச் ஆனாலும் आत्मा वही कार्य करती है, ஆத்மா அந்த வேலை தான் செய்யுது. चाहे वो ब्रह्मा सो विष्णु के रूप में हो, இப்போ அது பிரம்மா சோ விஷ்ணுவினோட ரூபத்துல இருக்கலாம், और चाहे वो ब्रह्मा सो இல்லன்னா அது பிரம்மாலிருந்து तो बच्चों में प्रवेश करता है ना। இப்போ குழந்தைகளான நமக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க இல்லையா. ब्रह्मा सभी ब्राह्मणों में प्रवेश कर सकता है, பிரம்மா எல்லா பிராமணர்களுக்குள்ள பிரவேசம் செய்யலாம். ब्रह्मा सरस्वती वाली आत्माएं इस समय सभी ब्राह्मणों में प्रवेश कर सकती है,
பிரம்மா சரஸ்வதி வாலி ஆத்மா இந்த நேரத்துல எல்லா பிராமணர்களுக்குள்ள பிரவேசம் செய்யலாம். ஆனா अपने को पक्का नहीं कर लेना कि मेरे में अंदर बाबा आता है, ब्रह्मा बाबा आता है. ஆனா பக்கா இப்படி பண்ணிக்காதீங்க, நான் எனக்குள்ள பாபா வராங்க, பிரம்மா பாபா வராங்க, मम्मा आती है, மம்மா வராங்க. ऐसा पक्का कह करके दूसरी आत्मा को सुनाना नहीं चाहिए. இப்போ பக்கா அப்படி ஆக்கிக்கிட்டு மத்த ஆத்மாக்களுக்கு சொல்லக்கூடாது. अगर कोई सुनाते हैं ஒருவேளை யாராவது சொன்னாங்கன்னா तो इससे ये साबित होता है कि अपने प्रभाव को दूसरों के सामने बढ़ाना चाहिए. இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுதுன்னா தன்னோட பிரபாவத்தை மத்தவங்களுக்கு முன்னாடி அத அதிகம் பண்றதுக்காக விருப்பப்படுறாங்க. हमारी बात माने दूसरे लोग. என்னோட பேச்சு மத்தவங்க கேட்கட்டும்னு. ऐसी बात अगर करेंगे तो प्रभाव बढ़ेगा. இப்படி பேசினாங்கன்னா பிரபாவம் அதிகமாகும். प्रभाव बढ़ेगा பிரபாவம் அதிகமாச்சுன்னா तो जो अज्ञानी आत्मा है उस प्रभाव में आएंगे. அப்போ இப்போ இப்படி பேசினாங்கன்னா அஞ்ஞானி ஆத்மாக்கள் அந்த விஷயத்துக்கான பிரபாவத்துல வருவாங்க. जो ज्ञानी आत्माएं हैं இப்ப யாரு ஞானி ஆத்மாக்களும் जिनकी बुद्धि में एक शिव बाबा दूसरा तो कोई बसा हुआ है. யாரு ஞானி ஆத்மாக்கள் இருக்காங்க, யாரோட புத்தியில எனக்காக ஒரு சிவபாபா தவிர வேற யாருமே இல்ல என்றது அடங்கி இருக்குது, वो आत्मा प्रभाव में आने वाली அந்த ஆத்மாக்கள் அடிமையாக கூடியவங்க இல்ல. तो कल्याण और कल्याण अपने हाथ में है. அதாவது நன்மை இல்லன்னா தீமை என்றது தன்னோட கையில இருக்குது. संसार की जो भी मनुष्य आत्माएं हैं உலகத்துல யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க हमारी बुद्धि में तो बैठ गया நம்மளோட புத்தியில உட்கார்ந்துடுச்சு कि श्रेष्ठ आत्माएं कौन सी हैं. உயர்ந்த ஆத்மாக்கள் யாரா இருக்காங்க, जो पूरे 84 जन्म लेने वाली है. யாரு முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க. पूरे पक्के 84 जन्म लेने वाले आत्मिक स्थिति में स्थित होने वाले हैं. முழுமையாக பக்கா ஆத்மிக ஸ்திதியில நிலைக்க கூடியவங்க யார் இருக்காங்களோ वो हमारा परिवार है. அவங்கதான் நம்மளோட பரிவாரமா இருக்காங்க. वो हमारी डायनेस्टी का परिवार है. அது நம்மளோட டைனாஸ்டியினோட வம்சத்தினோட பரிவாரமா இருக்குது. और जो पूरे 84 जन्म लेने वाले नहीं है, பிறகு யாரு 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்களாக இல்லையோ वो हमारा परिवार नहीं. அவங்களோடது நம்மளோட பரிவாரம் இல்ல. फिर भी ஆனாலும் परिवार न होते हुए भी பரிவாரம் இல்லாத போனாலும் शिव जो इस सृष्टि पर आया हुआ है சிவன் என்ன இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்க, वो सारी दुनिया का कल्याण करने के लिए आया है. அவங்க முழு உலகத்தினோட நன்மையை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா, या सिर्फ 9 लाख आत्मा को कल्याण करने के लिए आया है. இல்லன்னா வெறும் 9 லட்சம் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா, सिर्फ 9 लाख सितारों का ही कल्याण करने के लिए नहीं आया है. வெறும் 9 லட்சம் ஆத்மாக்களோட நன்மை மட்டும்தான் செய்யறதுக்காக வரல, सारी सृष्टि की हर मनुष्य आत्मा का कल्याण करने के लिए आया. முழு சிருஷ்டியினோட ஒவ்வொரு மனிதனினோட நன்மை செய்யறதுக்காக கூட வந்திருக்காங்க. तो हमारी भी ये दृष्टि वृत्ति रहे कि कोई भी आत्मा हमारे संसर्ग संपर्क में आती है हम उसको ठुकराए नहीं. இப்போ நம்ம புத்தியில இந்த விஷயம் இருக்கணும், யார் வேணும்னாலும் நம்மளோட தொடர்புல வராங்க, கனெக்ஷன்ல வராங்க, அப்போ அவங்கள நம்ம நிராகரிக்க கூடாது. क्या என்ன कुछ कणा लाना उसको देने का लक्ष्य रखे. अगर ये लक्ष्य रखते கொஞ்சம் அட்லீஸ்ட் கணாதானா கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் என்றது லட்சம் வச்சுக்கணும். हैं हमने हिम्मत की ना है? हिम्मत करेंगे तो मदद देने वाला कौन है? सुप्रीम सोल बाप हमको मदद देने के लिए तैयार है क्योंकि हम उसके काम करने के लिए निमित्त बनते हैं. சுப்ரீம் சோல் அப்பா நமக்கு உதவி செய்யறதுக்காக நிமித்தமா இருக்காங்க. ஏன்னா நாம அவங்களுக்கு அவங்களோட வேலைக்காக நிமித்தமாகறோம். तो ये नहीं देखना है कि ये सर्प है. அதனால இந்த விஷயத்த பார்க்க கூடாது, இவங்க பாம்பா இருக்காங்க.
ये काम विकार का सर्प है, ये क्रोध विकार का सर्प है, இவங்க காம விகாரத்தினோட பாம்பா இருக்காங்க, இவங்க கோவத்தினோட பாம்பா இருக்காங்க, ये अहंकार का सर्प है, ये लोभी है, இவங்க அகங்காரத்தினோட பாம்பா இருக்காங்க, இவங்க பேராசை இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ये हमारा सब कुछ हरण कर लेगा, ये भाव नहीं रखना, लेकिन अंदर से अलर्ट रहना. क्या இந்த பாவனையை வச்சுக்காதீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அலர்ட்டாக இருங்க. என்ன क्या अलर्टनेस रहे? என்ன அலர்ட்டாக இருக்கணும்? नुकसान है. नहीं, सांप है ये नहीं, सांप के रूप में नहीं देखना. பாம்பு இல்ல, பாம்பினோட ரூபத்துல பார்க்க கூடாது. क्या देखना? என்ன பார்க்கணும்? हाँ, हमको संग का रंग से प्रभावित न हो जाएंगे, आत्म की स्थिति में रहे. நம்மளோட அதோட பிரபாவம் நம்ம மேல ஏறக்கூடாது. ஆத்மீக ஸ்திதியில, कोई भी हो, ஆத்மீக ஸ்திதியில இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, हम आत्म की स्थिति में जरूर रहे. நாம ஆத்மீக ஸ்திதியில கண்டிப்பாக இருக்கணும். हमारी आत्मा का प्रभाव, हमारी आत्मा की तीक्ष्णता उसके ऊपर असर करे, उसकी आत्मा की तीक्ष्णता, विकारी भाव हमारे ऊपर असर न करे. இப்போ அவங்களோட விகாரி பாவனை என்ன இருக்குதோ அதோட பிரபாவம் என்றது நம்ம மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. तो बाबा से पूरा सहयोग मिलेगा. அப்போ பாபா இடமிருந்து முழுமையாக உதவி என்றது கிடைக்கும். ये भी तो सर्विस है. क्या जैसे बाबा किसी को सुनाते हैं तो ऐसे बोलते हैं ये कौन सा ज्ञान है तुम्हारा जो ऐसे ही नियम लेके बैठे. कैसे नियम? हम पहले सुनाते ही समय उसको नियम बताने लग पड़ेंगे. எப்படிப்பட்ட நியமம்? இப்போ நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்றோமோ அப்பவே நம்மளோட நியமத்தை சொல்லிடுறோம். वो जैसे अभी रिश्तेदारी में कहीं जाते हैं खाना पीना करो वो तो उनको मालूम पड़ ही जाता है ना, जैसे खाने पीने के लिए. हाँ तो कहते ये तेरे बाप ज्ञान नहीं है, हाँ. हम नहीं सुनना चाहेंगे इस ज्ञान. अच्छा, तो क्या चाहते अपने हैं? ज्ञान சரி, நீங்க ஏன் என்ன விருப்பப்படுறீங்க? उनसे पूछो क्या चाहते हो आप. அவங்கள கேளுங்க, நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? तेरा ज्ञान तेरे पास रख. और तो हमारे यहाँ देवी पे भी नहीं चढ़ेगा. हैं? वो क्या चाहते हैं हमसे? அவங்க என்ன விருப்பப்படுறாங்க நம்மளிடம் இருந்து? ये चाहते हैं कि जैसे सारा संबंधी में जुटते रहो, ये खाना पीना सब कुछ ये करके रहो, हाँ. और नहीं तो हमारे घर पे भी नहीं आओ. அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா இந்த சாப்பிடுற இதெல்லாம் செய்யணும்னு என்னமோ சொல்றாங்க மாதாஜி. मना कर देते हैं तो हमारी छुट्टी हो गई. அவங்க இல்லன்னா வராதீங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க வராதீங்கன்னு சொல்றாங்களா? இன்னும் நல்லதுதான். நமக்கு बड़े आसानी से छुट्टी हो गई. நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், ரொம்ப ஈஸியாக நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். जैसे कहते हैं तो ना ज्ञान हमारी जिम्मेवारी खत्म हो गई. நம்மளோட பொறுப்பு முடிஞ்சு போயிடுச்சு. बहुत तकलीफ तो इससे साबित हो गया कि उनका सच्चा प्यार नहीं है. இதனால நிரூபணம் ஆயிடுச்சு அவங்களோடது உண்மையான அன்பு இல்ல. लेकिन वो ज्ञान तो नहीं सुनते हैं. हैं? ज्ञान तो नहीं सुनते हैं, ज्ञान नहीं सुनते. அவங்க ஞானத்தை கேக்குறது இல்லன்னு சொல்றாங்க. கூப்பிடுறாங்க இல்லையா? बुलाते नहीं है, बुलाते तो है, बुलाते तो हम जाते हैं. ज्ञान கூப்பிடுறாங்க, அதனால நம்ம போறோம். सुनना चाहते या हैं. नहीं सुनते कोई अर्थ नहीं. கேக்கலன்னா பரவாயில்ல. हमारी चलन से वो आज नहीं तो कल सुधर वो जाए. ऐसे कहते நம்மளோட நடத்தை மூலமாக அவங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்க மாறிடுவாங்க. हैं कि जैसे हमारी इज्जत पे तुमने दाग लगा दिया कि ये कौन सा ज्ञान है. हमने कौन सी इज्जत खराब कर दी? நாம என்ன என்ன கௌரவத்தை குறைச்சிட்டோம். बहू की इज्जत खराब कर दी, कि बेटे की इज्जत खराब कर दी, कि बहन की इज्जत खराब कर दी? किसकी इज्जत हमने खराब कर दी? இப்போ மருமக இருக்காங்க இல்லையா, அவங்களோட கௌரவம் இல்லைன்னா மகனோட கௌரவம் இல்லைன்னா பொண்ணோட கௌரவம், யாரோட கௌரவத்தை நம்ம எடுத்துட்டோம்? किसी का वो हमारे घर पे नहीं आना, हमारे डेली पे वो नहीं. बात ठीक है, तब ठीक है, तब हम समझ गए कि तुम सच्चे प्यारे नहीं रहो. நம்மளோட வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்ற அது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க நம்மள உண்மையில நேசிக்கல அப்படின்னா நிஜமா நீங்க நேசிக்கல, तुम्हारा प्यार झूठा है. உங்களோட அன்பு பொய்யானதா இருக்குது. बाबा इधर पूरा ही परिवार तोड़ के बैठ गए, फिर हाँ? हो गया. ஆயிடுச்சு.